வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. உங்க வீட்டுல கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்றாங்களா? கல்யாண பேச்செல்லாம் எடுத்தாங்களா? அதெல்லாம் எடுத்தாச்சு அன்பழகி. கூடிய சீக்கிரமே வீணாவுக்கு எனக்கும் கல்யாணம். சூப்பர்க்கா சூப்பர்ண்ணே. ஆனா இந்த புள்ள பெற்றதுக்கு அப்புறம் ஒன்று கல்யாணம் வை, இல்லை இந்த புள்ள பெக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் வை. அப்பதான் டாக்டர் என்ன கூப்பிட்டு வருவார்ண்ணே. ஏன்னா எப்பவும் உங்க கல்யாணம் வெளியூரா தான் இருக்கும். ஆமா வெளியூர்ல தான் இருக்கும். அதுவும் நீங்க வேற 3 குழந்தைய வயிற்றுல வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல டிராவல்லாம் செட் ஆகாது. நான் யோசிக்கிறேண்ணே. ஐயோ அக்கா நிறையவே யோசி. நானும் கல்யாணத்துக்கு வருவேன் பார்த்துக்க. என்னால அந்த ஊரை தாண்டியே எங்கேயும் போக விட்டது கிடையாது. அங்கே கூட்டு போகக்கூடாது இங்கே கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு அப்படியே வச்சு வளர்த்துட்டாங்க. உங்க கல்யாணம் காட்சின்னு வரும்போது தான் நானே வெளியூருக்குலாம் போகணும்னு இருக்கேண்ணே. நல்ல பிளான் அன்பு. உண்மையாதான்க்கா. பின்னண்ணே நம்ம ஊர்ல இருக்கிற பிள்ளைகள்லாம் எங்கேயாவது வெளியூருக்கு அனுப்புதோல, அதை விட மாட்டதோல. அதை இனிமேல் நம்மளாம் வெளியூருக்கு போகணும்ண்ணே. அது சரி போறப்ப என்னை கூட்டு போங்கண்ணே. அக்கா நீ நல்லா காமெடி பண்ணுவ. நீ இந்த வெளியூருக்குள்ள வெளிநாடுக்கே போயிட்டு வந்திருக்கல பிசினஸ் பண்றதுக்கு. அப்பா அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கியா? ஊர்ல இருக்க விவரம் இல்லாதவன் மட்டும் நினைச்சிடாதீங்கண்ணா. படிப்பு இல்லை நம்மளுக்கு அவ்வளவுதான். மற்றபடி கொஞ்சம் கொஞ்சம் விவரம்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேண்ணா. உங்க விவரத்தை நினைச்சு நான் வியக்கிறேன்னு. உங்களுக்கு விவரம் தெரிய வச்சு எங்க சீனியர் தான் வயிற்றுல 3 பிள்ளைய வாங்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எங்களுக்கு தெரியாதாண்ணா. ஐயா அக்கா இப்படி இல்லாம பேசுவாங்க. இதுக்கு மேலையும் பேசுவாங்க. உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு எங்க வயசுல யாராவது இருந்திருந்தா எல்லா கதையும் பேசிட்டு இருப்பாங்க. எங்க சீனியர் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டிருக்க தேவையில்ல. இந்நேரம் அவர் பிள்ளைய கையில வாங்கியிருப்பாரு. ஐயா இந்த அக்கா எப்படி பேசுது பாரு. அப்ப கல்யாணம் அடுத்த மாசமே நீ மாசமா இருப்பியாக்கா? கல்யாணம் எப்ப ஆகும்னு நானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தினம் என்கிட்ட லவ் சொல்றதுக்கே டைம் ஆச்சு. அப்படி இருக்கும்பொழுது கல்யாணமும் லேட் பண்றதுக்கு நான் விரும்பல. அதனாலதான் சீக்கிரமா எங்க வீட்டுல கல்யாணம் வைக்க சொல்றேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு மட்டும் நான் லேட் பண்ணவா போறேன்? அட கடவுளே. ஃப்ரெண்டு எனக்கு ஒரு டவுட். என்னக்கா? இல்ல மகா கட்ட தானே எப்பயுமே உட்காந்து பேசிட்டு இருப்பீங்க. நீங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் டிஸ்கஷனா ஒன்னா தான் போடுவீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல பாட்டி ஏன் வந்து உங்களை இங்கேயே உட்காரு அவங்கள அங்கேயே உட்காருன்னு சொல்லிட்டு போனாங்க? அக்கா அது ஒரு பெரிய கதை தெரியுமா? பெரிய கதையா? அப்படி என்ன கதை அன்பு? அக்கா அது வந்து நானும் மகாக்காவும் இப்ப மாசமா இருக்கமா. ஆமா அப்படி மாசமா இருக்கிற பட்சத்துல நாங்க 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க கதையை பேசிக்கிட்டு இருக்கோமா. குழந்தை உதைக்குது ஊர்லது பெறலுதுன்னு. அது சரி. அப்படி பேசும்பொழுது நான் உதைக்குதுன்னு சொல்லுவேன். அப்ப அந்த அக்கா உதைக்கலான்னு சொல்லுவாங்க. அப்ப ஏன் உதைக்கலான்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் போய் பாட்டிக்கிட்ட கேட்போம். பாட்டி உடனே இதெல்லாம் ஒரு கேள்வி அடி, இந்த புள்ள தூங்கிட்டு கிடக்கும் அந்த புள்ள ஏதோ ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த அக்கா உதைக்குதும்பாங்களா, நான் ஒன்றும் பண்ணலம்ப. உடனே பாட்டிக்கிட்ட போய் கேட்போம். அக்காவுக்கு உதைக்கிறேன் எனக்கு ஏன் உதைக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் பாட்டி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இவ்வளோ 2 பேரும் பேச விட்டா ஏதோ பேசி நம்மள மெண்டல் ஆக்குறாளுங்க. அதனால புள்ள பெக்கிற வரைக்கும் இவ்வளோ 2 பேரும் பேசவே விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கக்கா. சரியான முடிவு தான் பாட்டி எடுத்திருக்காங்க. பாட்டி மட்டும் அப்படி முடிவு எடுக்கலன்னு வச்சுக்க பாட்டியை பைத்தியம் ஆக்கிடுவீங்க. நான் கூட நினைச்சேன் 2 பேரும் ஒன்னா இருப்பாங்களே யாரா பிரிச்சு வச்சதுன்னு. நல்லா தெரிஞ்சுதான் பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு. அக்கா அப்படிலாம் சொல்லக்கூடாதுக்கா. ஒருத்தவங்க பேசிக்கும் போது தானே 4 விவரம் தெரியுது. நல்லது கெட்டது புரியுது. 4 விஷயம் புரியுது நல்லது கெட்டது தெரியுதுங்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனா யார் கூட பேசுறாங்கன்றதுதான் இங்க விஷயம். நீங்க 2 பேரும் பேசிக்காம இருக்கிறது நல்லதுதான். பாட்டி சொல்ற மாதிரி இனிமேல் நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டா நானே கொஸ்டின் கேட்பேன் பிரிச்சு வச்சிருவேன். ஏன்னா பாட்டிக்கிட்ட கேட்டு பாட்டிக்கு டவுட் கிளியர் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 2 பேரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவீங்க. எங்களால உங்க டவுட் எல்லாம் கிளியர் பண்ண முடியாதுப்பா. கடவுளே அக்கா என்ன இப்படி சொல்ற? என்ன இப்படி சொல்லுவாங்க? அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா டாக்டருக்கு படிச்ச எங்களுக்கே அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் மாதிரி நிறைய கொஸ்டின்ல கேக்குறீங்க. டேய் ஜெகனே, இப்போவும் சொல்றேன், நீ எடுத்துக்கிற முடிவு தப்பு தான். ஜான்சியோட கேரக்டர் பத்தி தெரியாம ப்ளே பண்ணிருக்க. அதானே அந்த பிள்ளை சாஃப்டா பேசினாலும் பரவாயில்ல. சரவணனை தவிர எல்லாருக்கிட்டையுமே அது ரூடா தான் பேசும். அப்படி இருக்கும்போது அது எப்படி அவங்ககிட்ட பேசும்? என் லவ்வுக்கு கூட நீ எந்த ஹெல்ப்பும் பண்ணதில்ல தெரியுமா? பண்றது லவ்னே தெரியாம பண்ணிட்டு இருக்க தெரியுமா? அந்த பிள்ளைகிட்ட போய் கடலை போடுற. இது எல்லா டாக்டர்ஸும் ஹாஸ்பிட்டல் வரும்போது பண்றதுதான் அட்மின் கிட்ட. பட் நீ ஸ்பெஷலா அந்த பிள்ளைக்கு ப்ரூவ் பண்ணணும்னு ஏதாவது பண்றியா? நாய இப்ப கூட நான் என் மச்சானுக்கு எதனாவது ஐடியாவை கொடுத்துட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் அவ்வளவுதான். மத்தபடி அவனுக்கும் விதி இருந்தது திறமை இருந்தது அப்படின்னா சான்ஸே பிக்கப் பண்ணிட்டோம். அதுல எந்த தடங்களும் இல்ல. மத்தபடி நான் எந்த ஐடியாவும் கொடுக்கல. அதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கேன். இல்ல நீ எதையும் என் மைண்டை டைவர்ட் பண்றதுக்காக பேசுற. நான் பண்றது லவ் தான். அந்த பிள்ளையும் என்கிட்ட திரும்ப லவ்வா தான் பேசுற மாதிரி தெரியுது. லவ்வா தான் பேசுற மாதிரி தெரியுது. நீ லவ்வா தான் பேசுற மாதிரி இருக்கு. எல்லாம் கரெக்டு தான். பட் அந்த லவ்வை கன்ஃபார்ம் பண்ணீங்களா? இல்ல கன்ஃபார்ம் பண்ணி தொலை புரியுதா? இல்லைன்னா வேற யாராவது கன்ஃபார்ம் பண்ற போறாங்க. மாமா நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன். அவன் இன்னும் ஃபோன் பண்ணலையே எனக்கு. வெயிட் பண்ணு, இப்பதானே போட்டோ அனுப்பியிருக்கேன். அவன் கண்டுபிடிக்கணும்ல ஆளை. அதுவும் கரெக்டு தான். கண்டுபிடிச்சிட்டு வரட்டும். ஆமா நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? அது அது கடவுளே.
இப்படி இப்படி உங்க அண்ணனுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கமா அப்படின்னு போய் அப்படி ஃபியூச்சர் ஒய்ஃப் கிட்ட இப்போ நான் போய் விட்டு போட்டாதான் இப்போ அவங்க அண்ணன் வாசல்ல வந்து ஜான்சி கூட இறங்கும்பொழுது அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வரும் பாரு அவங்க அண்ணனை பார்த்தா. வரும்ன்ற டேய் வருண்டா. சரி சரி அது ஒரு பக்கம் வரட்டும். அதுக்கும் நீங்க இப்ப கிளம்புறதுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி நம்ம அண்ணனுக்கு ஒரு வாழ்க்கை அமைய போகுது, அதுக்கு காரணமா நம்மளுக்கு வரப்போற புருஷன் இருக்க போறாரு அப்படின்றத அவன் நினைச்சு பார்க்கும்பொழுது புல்லரிப்புல நான் பக்கத்துல இருக்கேன்னு வச்சுக்கோயேன், எப்படி வேணாலும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தலாம். அதனால அந்த சந்தோஷம் வெளிப்படும் பொழுது நான் பக்கத்துல இருக்கணும்ல. டேய் இதெல்லாம் அட்வான்ஸ்டு லெவல் டாஸ்க்டா. நம்மளுக்குலாம் வயசாயிடுச்சுடா புரியுதா. காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணி ஒரு புள்ளையே பெக்கணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் முடிவெடுங்கன்னா இப்படியே படத்தை ஓட்ட முடியாது. அப்படியா? ஆமா அப்படித்தான். நான் போய் என் ஆளை பிக்கப் பண்ற வழியை பாக்குறேன், நீங்களும் போய் பிக்கப் பண்ற வழியை பாருங்க. கடவுளே, கல்யாணம் நாளைக்கு காலையில தானே, நான் கூட இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போறேன்னா. டேய் இது ஒரு சிறந்த முடிவுடா ரிஷி, கிளம்பு இப்பவே கிளம்பு. கல்யாணத்துக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? கல்யாண சோறு போட திங்கிறதுக்கு வந்து சேருடா, அதை விட்டுட்டு மற்ற டைம்ல எல்லாம் நீ வால் மேல போக்கஸ்ல இருடா. இப்போ உரத்த சின்னிக்கிட்டுமா போயிட்டு வர மச்சானுங்களா. காதல் கண் கட்டுதே. டே இவன் போற ஸ்பீடை பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடி வளைகாப்பு பண்ணிடுவானோ? அப்படிதான் நானும் நினைக்கிறேன்னா. ஏன்பா நீ எதை லவ் பண்ணலையா? ஐயோ லவ் பண்ணணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். உங்கள்கிட்ட பேசுனதுல கொஞ்ச நேரமா என் பொண்டாட்டியை மறந்துட்டேன் பாருங்களேன். இந்த கொஞ்ச நேரம் மறந்த கேப்ல இவனுங்க அண்ணனுங்க என்னென்ன விட்டு போட்டு வைக்கிறானுங்களோ தெரியல. நலுங்கு வேற முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஒன்னா அசம்பிள் ஆகிருப்பானுங்க. நல்ல வேலை ஆச்சு மாமா ஞாபகம் போட்டுனா. தேங்க்ஸ்ண்ணா, நான் போயிட்டு வரேன். அந்த கூட்டமையே நீமாடா வாழ விட மாட்டானுங்க. ஆமா இந்த அண்ணன் கேரக்டர்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியும் லவர் கூட வாழ விட மாட்டானுங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் பொண்டாட்டி கூட வாழ விட மாட்டானுங்க. ஏன் புள்ளையே பெத்துட்டா கூட அந்த புள்ளைய கூட நம்மள கொஞ்சம் விட மாட்டானுங்க. எல்லா டாஸ்கையும் இவனுங்க தான் பண்ணுவான்றானுங்க. சே பாவம் இல்ல நீங்களாம். இல்ல பாவம் இல்ல. சரி சரி போ, அவனுங்க நேரம் விட்டு போட ஸ்டார்ட் பண்ணிப்பானுங்க. நீ போய் உன் லவ் டெவலப் பண்ணு. பாவமா தான் இருக்கும் பார்த்தா. தேங்க்ஸ் அஜய் மாமா. சந்தோஷமா இருக்கியா? அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உண்மையாவே. இப்படிலாம் யாராவது பார்த்து பார்த்து பண்ணுவாங்களா? நீ எனக்கு பண்ணுற ஒரு ஒரு விஷயமும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என் கூட பிறந்த அண்ணன் இருந்திருந்தா கூட இப்படி பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் சரிடாம்மா. ஆனா உனக்குன்னு ஏதாவது குறை இருந்தாலும் இந்த அண்ணன் கிட்ட சொல்லணும், மறைச்சு வச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. அண்ணன் கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இப்போ உரிமையா என் அண்ணனுக்கு புரியோ அதே அளவுக்கு உரிமையா என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லணும். சரியாடா? அண்ணன் நீ உரிமன் சொன்ன உடனே எனக்கு இது கேட்கணும்னு தோணுது. ஆனால் இது எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியலையே. ஏய் என்னத்த தயங்கி தயங்கி பேசுறேன்? ஏதாவது குண்டு தூக்கி போட்டுறாதண்ணா. மச்சான் என்ன குரல் வசருது? என்னதான் உங்களுக்கு பிடிச்சி என் தங்கச்சிக்கு பிடிச்ச கல்யாணம் நடந்தாலும் என் தங்கச்சிக்கு விருப்பம் வெறுப்பு எல்லாமே உண்டு. அது எப்பப்ப அவ வெளியில காட்டுறாலோ அப்பெல்லாம் நீங்க சைலண்டா தான் இருக்கணும்னு அவன் அண்ணங்காரன்ட்ட பேசும்பொழுது உங்களுக்கு என்ன சவடாலு? அண்ணா அவங்க கிட்ட பேசாதண்ணே, சரியான கோளாரா இருப்பாங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும். ஆமா அப்படித்தான் பேசுதுங்க ரெண்டும். பார்க்குற பார்வையும் சரியில்லைண்ணா. அதனால தான் நீ மாப்பிள்ளைகிட்ட பேசாம தள்ளி நிக்கிறியோ? அண்ணா அருள் மாம்ஸுக்கு கல்யாணன்றதெல்லாம் ஞாபகம் இருக்கு. பட் கமிட்மெண்ட்டுக்குள்ள இப்போ ஸ்ரீநிதி அண்ணி இருக்கிறதுனால அவர் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்க போதில்ல. அதனால ஒரு நர்வஸாகவே இருக்காரு. என்னதான் மாமா 50% ஹாப்பினஸ் இங்கே காமிச்சாலும் 50% ஹாப்பினஸ் அவங்க தங்கச்சி கல்யாணத்தில் தான் காமிக்கிறாப்ல. வேண்டாம்மா, நீன்றதுனால இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போறல்ல. அண்ணா இதுக்கு பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைண்ணா. மாமா முழுசாக எனக்கே கிடைக்க போகிறாரு, என் கூட தான் எப்பயும் இருக்க போகிறாரு. நான் தான் மாமா கூட இதுக்கப்புறம் இருக்க போகிறேன் லைஃப் லாங். ஸோ எனக்கான டைமையும் அவர் கொடுப்பாருண்ணே. இப்போதைக்கு அவர் ஃபுல்ஃபில்லாக ஸ்ரீநிதி அண்ணி கல்யாணத்தை நடத்திட்டோம். என் தங்கச்சியெல்லாம் எவ்வளோ மெச்சூர்டாக வளர்த்து வச்சிருக்கேன். இதோ ஒன்று உட்காந்துருக்கு பாரு, டாக்டருக்கு படிச்சிருக்கோன்னு தான் பேர். ஏதோ சொதப்புற மாதிரியே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கு. இப்போ என்னத்தை சொதப்பி வைக்க போகுதுன்னு தெரில. ஐயோ மச்சான், நாங்கள் கூட தான் தங்கச்சியை வளர்த்துருக்கோம். வளர்ப்ப பார்த்தியா எவ்வளோ அழகாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு புள்ளண்ணே. மச்சான் நீங்க வளர்த்த வளர்ப்பு நான் குறை சொல்லல, அதே மாதிரி என் தங்கச்சிங்களை நான் வளர்க்கல வளர்ப்புலையும் நீங்க குறை சொல்லக்கூடாது, புரியுதா? இப்போ என்னடி பிரச்சனை? எதுக்கடி கலவரத்தை கூட்டிகிட்டு இருக்கேன்? பாட்டி நான் ஒன்றும் கலவரத்தை கூட்டல, இருக்கிற டவுட்டை கேட்கணும்ல. பெண்ணாத்தான் உனக்கு டவுட்டு? பாட்டி அது அது வந்து அன்பழகி கல்யாணத்தில் பார்த்தம்மா, அதாவது சரவணன் சீனியர் கல்யாணத்தில். அப்போ வந்து என்னடி ரொம்ப இழுவைய போடுறேன்? இல்லை பாட்டி, அது வந்து அருளண்ணா மச்சா முறைலாம் செஞ்சிச்சில்ல. சரவணன் சீனியருக்கு மெட்டி போடுறது, அதுக்கப்புறம் எல்லாம் முறை செய்கிறது, மச்சான் கையை பிடிச்சி மணவரையை சுற்றி வர்றது, இதெல்லாம் செஞ்சிச்சில்ல. இப்போ அருளண்ணன் தானே எனக்கும் அண்ணன். அப்படி இருக்கும்போது அருளண்ணனுக்கு இப்போ கல்யாணம். இப்போ இந்த முறைலாம் யார் பண்ணுவா எனக்கு? அடியே என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? விட்டா என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்திடுவ போல. என் தங்கச்சிக்கு தானே கல்யாணம். அப்படி இருக்கும்போது 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கலவரத்தெல்லாம் கூட்டிட்டு இருக்கேன். வாசந்த், அப்புறம் இதெல்லாம் டவுட்டு தானே, கேட்கணும்ல. இந்த கேள்வியை நீ கேட்பன்னு தெரிஞ்சு அவன் முடிவெடுத்தானோ இல்லை தெரியாம அவன் முடிவெடுத்தானோ எனக்கு தெரியாதுமா. ஆனால் அவன் முடிவெடுத்துட்டாரா? இங்கே பாருடாம்மா, எனக்கு தெரியும் இந்த முறையெல்லாம் நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் யாருக்கும் விட்டும் கொடுக்க மாட்டேன் இந்த முறையை.
உன்னை பேருக்கு என் தங்கச்சின்னு சொல்லலடா, மனசார என் தங்கச்சின்னு சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இந்த முறையெல்லாம் என்னை தவிர யாரையும் பண்ண விட மாட்டேன். அண்ணா அப்போ உங்க கல்யாணம்? என் கல்யாணம் உன் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த முகூர்த்தத்திலே, சரியா? உனக்கு அண்ணனா மாப்பிள்ளைக்கு மச்சானா எல்லா முறையும் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த முகூர்த்தத்தில் தான் என்னோட கல்யாணம். அண்ணா உண்மையை தாண்டாம்மா சொல்கிறேன். பாட்டி தாத்தா கிட்ட எப்போவோ சொல்லிட்டேன். நேரம் ஒன்றும் ஓடி போயிடாதுன்னு. ஸோ 1 மணி நேரம் டைம். என் தங்கச்சி கல்யாணம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் என் கல்யாணம். அண்ணா நானும் அக்ஷயாவும் மனசார பேசி தான் அந்த முடிவு எடுத்திருக்கோம். அண்ணா ஹாய், அழக்கூடாது. அண்ணன் உன் சந்தோஷத்துக்கு எல்லாத்தையுமே திருப்தியாக தான் செய்வேன். இல்லைண்ணா, எத்தனையோ பேர் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு உறவு இருக்கலாம், ஏன் அது கூட பிறந்தவங்களா கூட இருக்கலாம். ஆனால் அவங்க கூட தங்கச்சிக்கு இவ்வளோ உண்மையாக இருப்பாங்களான்லாம் எனக்கு தெரியல. எல்லாரையும் பற்றி நான் இங்கே பேச வரல. என் தங்கச்சிக்கு நான் அண்ணனா மட்டும்தான் இருப்பேன்னு சொல்கிறேன். என் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். மச்சானை கையை பிடிச்சி மண்டபத்துக்குள்ளே கூப்பிட்டுட்டு வந்து அவருக்கு காலில் மெட்டி போட்டு முறை செய்கிறதுலேருந்து என் தங்கச்சியை தார வாத்து கொடுத்து என் மச்சான் கையை பிடிச்சி அக்னி குண்டத்தை சுற்றி வந்து பொரியல்லி போடுற வரைக்கும் இந்த அண்ணன் தான் செய்வேன். அண்ணா பசி தூக்கத்தை மறந்து நீயும் அடி பாசத்தை பொழிஞ்சாயே. தினம் உன் முகம் பார்த்து பூக்கும் புது விடியலும் தந்தாயே. நீ எனக்கு சாமி, இந்த பூமி அடையெல்லாம் நீதானே. ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டாய உசிரத்தாரேனே. உன் நீ ஒத்துக்கிட்டதுல ஒரு விதத்துல நியாயம் இருக்கு. ஆனா அக்ஷயா நீ ஒத்துக்கிட்டது அவங்களுக்கு ஆசை இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் அவங்க கல்யாணம் நடக்கணும்னு. ஆனால் என் பொண்டாட்டி சுயநலவாதி தெரியுமா? சுயநலவாதியா? ஆமா, சுயநலவாதி தான். என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணும், நான் அண்ணனா இருந்து முறை செய்யணும். என் தங்கச்சி கல்யாணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நான் திருப்தியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சதெல்லாம் கரெக்டு தான். ஆனா அவ சுயநலவாதி தான். அவ சொல்றா, நீங்க நினைக்கிற மாதிரியே நானும் நினைக்கிறேன், என் அண்ணன் கல்யாணத்துல நான் தான் நாத்தனார் வேலைக்கு பிடிக்கணும்னு அவ சண்டை போட்டுட்டு இருக்கா தெரியுமா? அக்ஷயா, அண்ணா இந்த கடைக்குட்டி ஒரு டீலிங் போட்டிருந்தா தெரியுமா? அஸ்வின் அண்ணன் கல்யாணத்தில் அவன் நாத்தனார் வேலைக்கு பிடி பண்ணும், உன் கல்யாணத்தில் நான் நாத்தனார் வேலைக்கு பிடி பண்ணும் பேசி வச்சிருந்தோம் தெரியுமா? அண்ணா ஆனால் என்ன பண்ணுறது, அஸ்வின் அண்ணன் கல்யாணம் அப்படியே நடந்துருச்சு, அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஆனால் அதுக்கு பதில் தான் அவள் சரவண அண்ணன் கல்யாணத்தில் நாத்தனார் வேலைக்கு பிடிச்சால, என்னை கொஞ்ச நேரம் கூட பிடிக்க விடலல்ல. அதனால நான் சொல்லிட்டேன் அவகிட்ட, நான் வசந்த் அண்ணன் கல்யாணத்தில் நான் தான் நாத்தனார் வேலைக்கு பிடிப்பேன்னு. அவள் என்கிட்ட கேட்டா, நீ கல்யாண பொண்ணாக இருக்கும்பொழுது நீ எப்படி பிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மாமா எடுத்துச்சுல இந்த முடிவை பற்றி நம்ம கடைக்குட்டிக்கிட்டே சொன்னேன். அதனால சரி ஓகே, சூழ்நிலையும் உனக்கு தகுந்த மாதிரி வருது, நீ நாத்தனார் வேலைக்கு பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டா. இந்த கடைக்குட்டிக்கிட்டே இந்த பர்மிஷன் வாங்கினா எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதனால மாமா அவர் தங்கச்சிக்கு திருப்தியாக அண்ணன் முறையை செய்யட்டும், நான் என் மனசுக்கு திருப்தியாக எங்கள் அண்ணனுக்கு நாத்தனார் விளக்க பிடிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ வந்து மாமாவுக்கு மச்சா முறையை செய்யி. ஏன்னா நீனும் அஸ்வின் அண்ணனும் பேசிக்கிட்டது அதுதானே. அஸ்வின் அண்ணன் கடைக்குட்டி வரப்போகிற மாப்பிள்ளைக்கு எல்லா முறையும் செய்யும், நீ எனக்கு வரப்போகிற மாப்பிள்ளைக்கு எல்லா முறையும் செய்வேன்னு சொன்னேன். என்ன நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? அதனால நான் போய் மணப்பொண்ணா மணமேடையில் உட்காரும்பொழுது நீ வந்து மச்சா முறையை செய்யி. நாத்தனார் விளக்கு பிடிக்கிறத பற்றி நான் பேச மாட்டேப்பா, அதுக்கு ஒரு தனி பஞ்சாயத்தே இருக்குது. யார் யார் பிடிக்கிறாங்களோ எல்லாரும் பிடிக்கட்டும், அதனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. எனக்கு என் அண்ணன் வந்து மச்சா முறையை செய்யணும், என் அண்ணன் கல்யாணத்துக்கு நான் நாத்தனார் விளக்கு பிடிக்கணும், அது மட்டும்தான் என்னோட பஞ்சாயத்து. இப்போ இல்லடாம்மா, எனக்கும் உன் கல்யாணம் ஃபஸ்ட்டு நடக்கணும்னு ஆசை இருக்குல்ல. ஏன் உன் கல்யாணத்துக்கு நான் எல்லா முறையும் செஞ்சுட்டு அடுத்தது என் கல்யாணத்தை பண்ணிக்கிறேனே. அண்ணன் எல்லா டைமும் மாமா அவங்க தங்கச்சிங்களுக்காக எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்படும். நான் எந்த இடத்துலையும் தடங்கலாம் நின்னது கிடையாது. இது வரைக்கும் மாமா எடுக்கிற எல்லா முடிவுமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவரை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவரை புரிஞ்சுக்கிட்டு வாழ முயற்சி பண்ணிட்டேன். இப்போ எங்களுக்கு கல்யாணமும் ஆக போகுது. ஸோ கல்யாண மேடையில் நின்றுக்கிட்டு மாமா என்கிட்ட ஆசைன்னு ஒன்று கேட்கும்போது அதை மட்டும் நான் நிறைவேற்றாமலாம் நான் விட்டுருவேன். ஸோ மாமாவோட ஆசைக்கொன்னும் என் கல்யாணம் தடங்கலாம் நிற்கல அண்ணே, உடனே தானே கல்யாணமும் நடக்கும்போது. அப்படி இருக்கும்போது நான் ஃபீல் பண்ணலண்ணே, எனக்கு சந்தோஷம்தான். உண்மையிலே நம்ம வீட்டில் எல்லா டைமும் எல்லாரை விட மெச்சூர்டாக யோசிக்கிறது நீ தாண்டா. அண்ணன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீனு சென்டிமெண்ட்டாக பேசி ஃபீல் பண்ணாத, புரியுதா? அப்படியே போதும்டா, ஏன்டா இப்படி அழுகச்சு கதையை நடத்துறீங்க? நலுங்கு முடிச்சிருச்சு, நிம்மதியாக போய் அம்மா வேலையை பாருங்கடா, நாளைக்கு காலையில் கல்யாணம் தானே. டேய் உன் தங்கச்சிக்கார எடுத்து முடிவுதான் நல்ல முடிவுன்னு தெரிஞ்சுக்கிட்டல, அப்புறம் என்னடா? நான் அவ ஏதோ ட்விஸ்ட் வச்சிருக்காளே, நாத்தனார் விளக்கு பிடிக்கிறதுல ஏதோ பிரச்சனைன்னு. மண்ட தம்பி, அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும் போல. அப்புறம் இதுக்கப்புறம் தான் போய் டீல் பண்ணணும், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ பிரச்சனை முடிஞ்சிச்சு, புரியுதா? நீ உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு மச்சானா ரெடி ஆகிடு, அதே மாதிரி அருள் அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு மச்சானா ரெடி ஆகிடுவான், புரியுதா? புரியுது. ஆனால் இப்போ 2 பேர் அசம்பிள் ஆயிருக்கணுமே இந்நேரம். அசம்பிள் ஆகிறவங்க வந்துகிட்டே இருக்காங்க, அவங்கவுங்க சண்டை போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நான் போய் என் பஞ்சாயத்தை பார்க்குறேன்.
இங்கே பாரு ஸ்ரீநிதி, அழுவாதடம்மா. உனக்கு எல்லாத்தையும் முறையாக செய்யணும் தான் அருள் ஆசைப்படுறான். இந்த கல்யாணத்தை மட்டும் முறையாக செய்யாமல் விட்டுருவானா? உன் மனசில் இருக்கிற ஆசையை தெரிஞ்சுக்காம விட்டுருப்பானா? ஸோ அதனால் உன் கல்யாணத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் அவன் திருப்தியாக போய் மனமேடையில் உட்காருவான். நான் நன்றின்லாம் ஒரு வார்த்தையில் உனக்கு சொல்லிட மாட்டேன்னா, நன்றின்னு சொல்லி உன்னை விட்டு தள்ளி நிற்க மாட்டேன். எப்போவுமே நீ அண்ணன், எனக்கான உரிமையை செய்கிற, அதுதான் நான் ஏற்றுக்கிறேன். இது போதுண்டாம்மா. சரி சம்மந்தி, வாங்க போய் அடுத்த பஞ்சாயத்தை கவனிப்போம். கல்யாணத்துலேயே 1008 பஞ்சாயத்து இருக்கும் போலயே. என்ன பண்றது, கூட்டு குடும்பம் வந்துட்டா பஞ்சாயத்தெல்லாம் தீர்க்க வேண்டியதா தானே இருக்கு. சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போலயே. நம்பர் வாங்கி கூட்டுறான்னா ஏதோ போட்டோ அனுப்புறாங்கிறான். போட்டோ வச்சு எப்படி தர முடியும்? பஸ்ல நிறைய பேர் இறங்குவாங்க, நிறைய பேர் வரல. அந்த பிள்ளை மட்டும் அந்த பஸ்ல இருந்து வெளியூர்ல இருந்து வந்து இறங்குதுன்னு வச்சுப்போம். அந்த பிள்ளை பார்த்தோன்னே போய் பேச முடியும்? என்னங்க உங்களை கூப்பிட்டு போக நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை எப்படி நம்புவோம்? அந்த பிள்ளை இறங்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் போட்டு இந்த மாதிரி உங்களுக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றேன், இந்த மாதிரி ஜெகன் மாமா போக சொன்னாரு அப்படின்னு சொன்னா அப்படின்னா ஓகே. அதை விட்டுட்டு நேரம் அந்த பிள்ளைய பார்த்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்றதுக்காக ஏங்க நான் தான் உங்களை கூட்டு போக வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு ஸ்ட்ரைட்டா அப்படி போய் பேச முடியும்? இவங்க எல்லாம் தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களா? ஒருத்தவங்கள்ட்ட கூடமா அவங்க நம்பர் இருக்காது. மொத்த பேரும் அட் டைம்ல எப்படி பிஸி ஆக முடியும்? லூசுத்தனமா இந்த ஜெகன் பையன் போட்டோ அனுப்புறான். போட்டோ வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? போட்டோல பார்த்துட்டு எப்படி ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு நீங்க தான் என்ன கூப்பிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்கறதே? ஏதோ ஃபோன் நம்பர் கிடைச்சா அவங்கள்ட்ட பேசிட்டு இந்த மாதிரி வந்து இறங்கிட்டாங்க, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா கூட பேசலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாம போட்டோ பார்த்துட்டு போய் எப்படி பேசுறது? இவனுக்குலாம் மேனஸ் இருக்கா இல்லையா? ஒருத்தவங்கள்ட்ட கூட அந்த பையன் நம்பர் இல்லாம இருக்கும். உள்ளூர் பையன் அப்படி இருக்கும்போது ஊர்ல இருக்கிற யார்கிட்ட கேட்டாலும் நம்பர் கிடைக்க தான் போகுது. ஏன் விசேஷ வீட்டில் பிஸியா இருந்தாலும் யாருக்கிட்டையாவது கேட்டால் நம்பர் தரதானே போறாங்க. மென்டல் பையன் இவன் பார்த்து வச்ச வேலைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐயோ இந்த போட்டோ வேற லோட் ஆகிட்டே இருக்கு. இந்த போட்டோ ஏதாவது லோட் ஆகி முடிச்சா கூட ஏதோ மூஞ்சி பார்த்து கண்டுபிடிக்கலாம். கடவுளே, இந்த ஊர்ல டவரும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ஒரு போட்டோ அமிச்சான், அது பஸ்ல வரும்போது அமிச்சிருந்தாலும் பரவாயில்ல, லோட் பண்ணி இருந்திருக்கலாம். பஸ்ல வரும்போது கொஞ்சம் நெஞ்ச டவர் கிடைச்சது. இப்போ இந்த ஊர்ல வந்து இறங்கணும்னு மொத்தமா டவர் போயிடுச்சு. இந்த போட்டோவை லோட் பண்ணா லோட் வேற ஆக மாட்டேது. லட்சத்துல இந்த போன்ல போட்டோ எப்போ லோட் ஆகி எனக்கு காமிக்கும்? ஐயோ கடவுளே, எங்க ஊர்ல சும்மாவே டவர் கிடைக்காது. ஒரு போட்டோவை டவுன்லோட் பண்ற அளவுக்கு அது இந்த லொகேஷன்ல டவர் கிடைக்கலையா? எப்படி கண்டுபிடிக்கிறது? கடவுளே, ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே, 50% லோட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லோட் ஆயிடு. கடவுளே கடவுளே, கொஞ்சம் லோட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் லோட் ஆயிடு. முக்கு தெரியாம எப்படி கண்டுபிடிப்பேன்? கடவுளே, இந்த ஊர்ல வழி கூட மறந்துருச்சு. லோட் ஆயிடுச்சு. அப்பா போட்டோ படி லோட் ஆயிடுச்சு. போட்டோ கிளியரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணி பார்ப்போம். கடவுளே, இந்த புள்ள இவங்க கேங் புள்ளையா? ஏதோ ஃபாரின் கேர்ள் மாதிரி இருக்கு, தங்க வைக்கிறவங்க மாதிரி இருக்கு, வெள்ளை வெள்ளையர்னு. இந்த பையன் என்ன சுருட்ட முடியெல்லாம் வச்சிருக்காப்ல, பக்கா ஊர் பையன் மாதிரி தான் இருக்கான். எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது? ஐயோ, நார்மலான புள்ளனாலே நம்ம போய் பேசலாம் மதிக்குமான்னு தெரியல. இந்த புள்ள வேற ஃபாரின் கேர்ள் ரேஞ்சுக்கு இருக்கேன். இந்த பையன் வேற நம்மள எப்படி தேடுறான்னு தெரியலையே. இவங்கிட்ட என்ன ஐடென்டிஃபிகேஷனுக்கு நம்மள கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்கானுங்கன்னு தெரியலையே. சரி, இப்போ ஒரு பஸ் வர மாதிரி சவுண்ட் கேக்குது, அதுல வர்றாங்களான்னு பாப்போம். சரி, இந்த பஸ் ஸ்டாப்ல யாராவது நிக்கிறாங்களான்னு பாப்போம். இந்த மாதிரி வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். தாலாட்டில் இல்லாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் உன் பாட்டில் நான் கேட்கிறேன். இந்த பொண்ணு தான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு, போட்டோ விட நேரில். இந்த பையன் தான் நினைக்கிறேன். இதுல இருக்கிற ஹேர் ஸ்டைலு, இந்த பையன் லுக்கு எல்லாத்தையும் பார்த்தா அப்படிதான் தெரியுது. சரி என்ன பண்றது, கேட்போம். நம்ம தான் சொன்னோம் ஏதாவது கடத்துறோம்னு நினைச்சுக்குமோ? ஏன்னா நம்ம முகக்கட்ட அப்படிதான் இருக்கு. இந்த புள்ள நம்புற மாதிரி இல்லையா? நம்ம தான் சொல்றதுக்கு இவங்கள்ட்ட என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. நம்ம கிட்ட போட்டோ இருக்கு, இவங்கள்ட்ட என்ன ப்ரூஃப் இருக்குன்னு தெரியலையே. நம்ம தான் நான் சொல்றதுக்கு. கடவுளே, இந்த பையன் போட்டோ நம்மள்ட்ட இருக்கு. பட் இந்த பையன் கிட்ட போய் நான் தான் நீங்க கூப்பிட வந்த பொண்ணுன்னு சொல்றதுக்கு இந்த பையன் கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குன்னு தெரியலையே நம்மளை பத்தி. சரி கேட்டுருவோம். சரி கேட்டுருவோம். நீங்க பிரகாஷா? ஆமாங்க, நான் தான் பிரகாஷ். உங்களை கூப்பிட்டு வர சொல்லி சொன்னாங்க. அப்படிங்களா? நான் தான் ஜான்சி. நீங்க பிக்கப் பண்ண வருவீங்கன்னு சொல்லியிருந்தாங்க பஸ் ஸ்டாப்க்கு. அப்படிங்களா? என்கிட்ட கான்டாக்ட் நம்பர் கொடுக்கல, ஃபோட்டோ தான் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் தயங்கி பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ, என்கிட்டயுமே கான்டாக்ட் நம்பர் கொடுக்கலங்க, ஃபோட்டோ தான் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் நானும் தயங்கி தயங்கி பேசினேன். அப்படிங்களா? சரி ஓகே, கிளம்பலாமா? எப்படி பைக்லயா வந்தீங்க? ஆமாங்க, பைக்கில் தான் வந்தேன். ஏன்? இல்லை, சும்மா தான் கேட்டேன். இல்லை உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? ஏன்னா கார் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், எனக்கு டிரைவ் பண்ண தெரியாது. கூப்பிட்டு வான்னு சொன்னோன்னே நானும் என்ன என்னன்னு கேட்காம அப்படியே பைக்கில் வந்துட்டேன். இல்லை பரவாயில்ல, பைக் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போகலாம். சரிங்க.
இங்கே பாருண்ணே, எல்லாம் பேசியாச்சு. அக்ஷயா கல்யாணத்துக்கு நான் தான் மச்சான் முறை செய்யணும்னு அக்ஷயாவும் சொல்லிடுச்சு. இது நானும் இன்னைக்கு நேற்று எடுத்த முடிவில் சின்ன பிள்ளையில எடுத்த முடிவு. உன் தங்கச்சிக்கு நான் பண்ணணும், என் தங்கச்சிக்கு நீ பண்ணணும். அப்படி இருக்கும்பொழுது இப்போ வந்து நீ எதுவும் தலையிடலாம் கூடாது பார்த்துக்க. டே அதெல்லாம் கரெக்டு தான்டா. ஆனால் கடைக்குட்டி கல்யாணம் தான் முறைப்படி நடக்கலையே. ஆமா, என் கல்யாணம் முறைப்படி நடக்கல, அஸ்வின் அண்ணன் கல்யாணமும் முறைப்படி நடக்கல. அதனால நாங்க 2 பேருமே ஏமாந்து போயிட்டோம். அதனால இப்ப நீங்க 2 பேர் பேசுறதுலாம் சரிப்பட்டு வராது. நான் தான் நாத்தனார் விளக்கு பிடிப்பேன். நான் தான் மச்சான் முறை செய்வேன். என்ன சண்டை போடுறாங்கண்ணா? போட்டுட்டோம். யார் வேணான்னு சொன்னா இவனுங்களே ஒரு முடிவுக்கு வருவானுங்கன்னு. அப்படின்ற அக்கா, நீ சொன்னது ஒரு பக்கம் நான் ஒத்துக்கிட்டாலும் ஒரு பக்கம் எனக்கு விருப்பம் இல்லை. நான் தான் நாத்தனார் விளக்கு பிடிப்பேன். உனக்கு தான் கல்யாணம் இல்லை, நீ கல்யாணம் பொண்ணா அடக்கொடக்கமாரு. இங்கே பாரு கடைக்குட்டி, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாதிரி தேவையில்லாம பேசக்கூடாது. நீ எல்லாம் தெளிவாக தானே பேசிட்டு வந்தேன். இப்போ நான் நினச்சி பார்த்துட்டு திரும்ப வரேன். அக்கா, நீ சொன்னதை ஏற்றுக்கிட்டாலும் என் மனசு ஒரு பக்கம் ஏற்றுக்க மாட்டேதுக்கா. நான் சரவண அண்ணனுக்கு தானே பிடிச்சேன். நீ நானும் பேசி வச்ச மாதிரி நான் என்ன அஸ்வின் அண்ணனுக்கா பிடிச்சேன்? அஸ்வின் அண்ணன் கல்யாணம் மட்டும் நான் நினச்சபடியா நடந்தது. அதானே, என் கல்யாணமும் எப்படி எப்படியோ நடந்துருச்சு, அவ கல்யாணமும் எப்படி எப்படியோ நடந்துருச்சு. அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் 2 பேருமே எங்கள் முறையை செய்யறதுக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்கல. வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா வாய்ப்பு கொடுக்காதவங்களை போய் கேள்வி கேளுங்க. அதை விட்டுட்டு எங்க 2 பேரும் கேள்வி கேட்குறீங்க? ஏய், நான் செய்யறேன்டா. அண்ணன், எனக்கு இப்ப செய்யறதை விட்டா வேற வாய்ப்பே கிடையாது. நம்மளுக்கு வேற தங்கச்சியும் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல நான் என்னென்ன பண்ண முடியும்? அக்கா, வேற அண்ணனும் கிடையாதுக்கா, வசந்த் அண்ணனை விட்டா. இங்க பாரு வைஷு, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் தான் செய்வேன்னு சொல்லிட்டேன். திரும்ப இதுல வந்து தலையிட்டினா அப்புறம் நான் பொல்லாத விளையாடுவேன் பார்த்துக்க. கொஞ்ச நேரம் விளக்க குடின்னு கேட்டதுக்கு கொடுத்தியா சரவண அண்ணன் கல்யாணத்துல? அக்கா, இதுங்க 2 பேத்துக்கு வாய் தான் இருந்தாலும் இதுங்க பேசுறதுல ஒரு லாஜிக் இருக்கு. உனக்கு எனக்கு தான் துரோகம் நடந்துருச்சு தெரியுமா? ஆமா, உனக்கு எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஆமா, உனக்கு எனக்கு துரோகம் பண்ணவங்க வேற வேற இடத்துல இருந்து வரல, ஒரே இடத்துல இருந்து வந்திருக்காங்க. அக்கா எனக்கு துரோகம் பண்ணிட்டா, தம்பி உனக்கு துரோகம் பண்ணிட்டான்னா. ஆமா ஆமா, எனக்கு தம்பி துரோகம் பண்ணிட்டாரு, உனக்கு அக்கா துரோகம் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க 2 பேரும் உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்கள தான் போய் கேள்வி கேட்கணும். எங்க 2 பேரும் கேள்வி கேட்க கூடாதுன்னா நாங்க 2 பேரும் பொறுப்பா நல்ல பிள்ளையா இருந்திருக்கோம். அடே, நானும் நல்ல பிள்ளையா தாண்டா இருந்தேன். என்னை ஏமாத்தி அவ தாண்டா கல்யாணம் பண்ணா. அப்படி அண்ணி பண்ணனால தான் என்னால நாத்தனார் விளக்கு பிடிக்க முடியல. கிருஷ்ணா பையா, அவசரத்துல கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாக்குறதுனால தான் எனக்கு என் தங்கச்சிக்கு மச்சான் முறை செய்ய முடியல. அண்ணா, நம்மள ஏமாத்திட்டாங்க தெரியுமா? தங்கச்சி, நம்ம ஏமாந்துட்டோம்டா. விஷயமா என்னடா இப்போ வந்து நீ எல்லாரும் மேலேயும் பழகி தூக்கி போட்டுட்டு இருக்க? உன் கல்யாணமும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நடந்தது. ஆனா மாப்பிள்ள நல்லவரு. அண்ணன் கல்யாணமும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நடந்துச்சு. ஆனா அண்ணி நல்லவங்க. முறைக்காக கல்யாணத்தை தப்பா பேசக்கூடாதுடா. அப்ப அக்கா கிட்ட பேசி நான் தான் நாத்தனார் விளக்கு பிடிப்பேன்னு சொல்லு. என்ன பார்த்தா நானும் ஒத்துக்க மாட்டேன். நான் தான் நாத்தனார் விளக்கு பிடிப்பேன். ஏய், நான் தாண்டா மச்சான் முறை பண்ணுவேன். அண்ணா, நீ போய் உன் மச்சானை கேள்வி கேளு. ஏன் பண்ண விடலன்னு சொல்லிட்டு என் மச்சானுக்கு நான் தான் பண்ணுவேன். ஏய், அநியாயம் பண்ணாதீங்கடா. ஏய் மகா, இங்க பாருடி, இங்க பாரு, எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு பாரு. என்னால என் தங்கச்சிக்கு மச்சான் முறை செய்ய முடியல. எல்லாத்துக்கும் உன் தம்பி தாண்டி காரணம். அதே போல என் தங்கச்சிக்கு என் கல்யாணத்துல நாத்தனார் விளக்கு பிடிக்கிற வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுக்கல. அதுக்கு நீ தாண்டி காரணம். இப்ப என்னடி பண்றது நாங்க 2 பேரும்? சொல்லுடி, நீ உன் தம்பி இதுக்கு என்னடி பதில் சொல்ல போறீங்க? கடவுளே, இந்த ஆள் எப்ப நடந்த கல்யாணத்துக்கு எப்போ வந்து நியாயம் கேட்கிறாரு? எப்போ வந்துற கேள்வி கேட்கற? உனக்கு நடந்த கல்யாணத்துக்கு அப்பவே நீ கேள்வி கேட்கல. இப்ப எதுக்கு நான் வாய் வயிறுமா இருக்கிற பிள்ளைய கஷ்டப்படுத்துறேன்? ஏங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் என் பொண்டாட்டியை விட்டுட்டு போனது தப்பா போயிடுச்சு. நேத்திலாம் அக்ஷயா அக்கா சொல்லுச்சு, அதனால நான் நாத்தனார் விளக்கு பிடிக்கிறத விட்டு கொடுத்துட்டேன். இருந்தாலும் அக்கா ஆசையை நிறைவேற்றணும்ல. என் ஆசைக்கு நான் ஒரு அண்ணன் கல்யாணத்துல நாத்தனார் விளக்கு பிடிச்சிட்டேன். இந்த கல்யாணத்துல அக்காவே பிடிக்கட்டும்னு பெரிய மனசோட தான் பேசினான். அப்படி இருக்கும்போது இப்ப எப்படி திரும்பி பொசசிவ் வந்துச்சு? இங்க பாருடி, எனக்கு எந்த அநியாயம் நடந்தாலும் நான் அதை பொறுத்துப்பேன். சரி, பொண்டாட்டியா இருக்கிறவ பண்ணிட்டா அப்படின்னு எனக்கு அப்ப மன்னிக்க தோணுச்சு. ஆனா இப்போ என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கும்போது அது துரோகமால தெரியுதே. அநியாயமா பேசாதீங்க. ஏய், என்னடி அநியாயமா பேசுறேன்? நியாயமா பேசுறேன், புரியுதா? ஏங்க, நீங்க பேசுறது அநியாயம் தான். இதுல எங்க இந்த நியாயம் இருக்கு? இங்க பாருடி, நீ வலுக்கட்டாயமா என்ன தாலி கட்ட சொன்னதுனால தான் அப்படி ஒரு சூழ்நிலையில என் கல்யாணம் நடந்துச்சு. அப்படி ஒரு சூழ்நிலையில என் கல்யாணம் நடந்ததுனால தான் என் கடைக்குட்டி வயசு என் கல்யாணத்துல நாத்தனார் விளக்கு பிடிக்க முடியாம போச்சு. ஆங்க, இங்க பாருங்க சீனியர், உங்களாலதான் இப்ப எல்லா பிரச்சனையுமே. நீங்க ஒழுங்கா இருந்திருந்தா என் கல்யாணம் மறுபடி நடந்திருக்கும். வைஷுமா, அப்படி என் கல்யாணம் ஒழுங்கா நடக்காததுனாலதான் எங்க அண்ணனால எனக்கு வரப்போற மாப்பிள்ளைக்கு, அதாவது உங்களுக்கு மச்சான் முறை செய்ய முடியாம போயிடுச்சு. அதனாலதான் இப்ப எங்க அண்ணன் வருத்தப்பட்டு நிக்குது. என் தங்கச்சி நாத்தனார் விளக்கு பிடிக்க முடியாம போயிடுச்சு. அதனாலதான் அவன் மனசு உடைச்சு நிக்கிறான். எங்க அண்ணன் மச்சான் முறை செய்ய முடியாம போயிடுச்சு, அதனால மனசு உடைஞ்சு நிக்குது. எங்க அண்ணனை ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க அசிங்கப்படுத்திட்டு தான் இருந்தீங்கன்னா எனக்கு தான் தெரியாம போயிடுச்சு. கடவுளே, அக்கா தம்பி 2 பேருமே எங்க 2 பேரோட லைஃப்ல வந்து எங்க முறை, எங்களோட ஆசை, எங்களோட விருப்பம், எங்களோட கனவா இருந்த எல்லாத்தையுமே வீணாக்கிட்டீங்க. இல்லே வந்தன்னு வச்சுக்கோயா, 2 பேரும் பிச்சு விடுவோம் பாத்துக்க.
உனக்கு கிடைச்ச பொண்டாட்டியும் தங்கம், உனக்கு கிடைச்ச புருஷனும் தங்கம். அப்படி இருக்கும்போது இப்போ முறையில தான் உங்க கல்யாணம் முறை இல்லாம நடந்துச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா? அப்படி கேளுங்க பாட்டி, சும்மாவே என் பொண்டாட்டியெல்லாம் சமாதானப்படுத்த முடியாது. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. நானே பெரிய பிளானா வச்சிருந்தேன். அந்த பிளான் மொத்தத்திலையும் கல்லல் இல்ல. ஐயோ, ஒரு லோடு கல்லள்ளி போட்டுட்டாங்களே. அப்பல மக வேணுனேவ பண்ணுச்சு. அப்ப இருந்த சூழ்நிலை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இப்ப வாய் வயிறுமா இருக்கு புள்ள, இப்பயா வந்து கேள்வி கேக்குறது? லே சொன்னா கேளு, ஒரு அளவு தான் பொறுமையா இருப்பேன் பாத்துக்க. இருக்கிற பஞ்சாயத்தையே தீர்க்க முடியல. அப்படி இருக்கும்போது இப்ப என்னடா புது பஞ்சாயத்தே? பாட்டி, நாங்க 2 பேரும் மாத்தி பண்ணணும்னு நினைச்சோம். மாத்தி பண்ணணும்னு நினைச்சதேன் கடவுள் பண்ண விடலையா? ஏன் பண்ண விடலன்னா கம்மன் இருங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் கொடுப்பேன்னு நினைச்சிட்டு இப்ப என்னடா உங்களுக்கு பிரச்சனை? இங்க இவளுங்க பண்ற பிரச்சனையை தாங்க முடியலன்னு பார்த்தா இவளுங்களை வச்சு நீங்க புது பிரச்சனை பண்றீங்க. புது பிரச்சனைலாம் கிடையாது. எங்க மனசோட ஆதங்கம் என்ன? ஏன் அஸ்வின் மாமா, குழந்தைய பிறக்க போது இப்பதான் உனக்கு கல்யாணம் நடந்தது கொடுமன்னு தெரியுதா? இங்க பாரு இசை, சும்மா அதை சொல்லிட்டேன். என் தங்கச்சி முகவாட்டத்தோட நிக்குது. திரும்ப நான் என்ன நாத்தனார்களுக்கு பிடிக்க சொல்ல முடியும்? இல்ல என் கல்யாணத்தை தான் திரும்பி பண்ண முடியுமா? இல்ல அவ கல்யாணத்தை தான் திரும்பி பண்ண வச்சு மண்டபத்துல வச்சு நான் என்ன மச்சம் முறை தான் செய்ய முடியுமா? எதுக்கு நான் முடியலையே? எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அக்காவும் தம்பியும் பிளான் போட்டு எங்க 2 பேரோட ஆசையில ஆசிட் ஊத்திட்டாங்க. ஏலே இப்ப வந்தன்னு வச்சுக்கோயேன், பேரன் கூட பார்க்க மாட்டேன். பாட்டி சும்மா இருந்தா ஐஷுமா, பட்டர்ஃப்ளை இங்க வாடா, எது வந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். வரமாட்டாடா, அவ வரமாட்டா. என்ன சின்ன பொண்ணு ஏமாத்தலான்னு பாக்குறியா? தனியா கூட்டு போய் பேசி பேசி உன் மனசுல நஞ்ச வளர்க்குறியா? ஆமாண்ணா, இந்த ஆள் கூட்டு போய் தனியா பேசினாலே நான் அவர் பேச்ச கேட்கறேன் தெரியுமா? ஏய், அப்ப அண்ணன் தங்கச்சி பாஸ்த பிரிக்க பாக்குறியா? ஓ மாமா, கம்முன்னு இரு சொல்லிட்டேன். நீ ஏதோ பேசுற, ஆனா உண்மையிலே நான் கோவப்பட்டு எங்க அக்காவை மட்டும் கூட்டு போயிட்டேன். உன் வாழ்க்கை அரோகத்தி தானே. என்ன மிரட்டுறியா? போடா பாக்கலாம், கூட்டு போடா பாக்கலாம். உண்மையா கூட்டு போயிடுவையா? டேய் தம்பி வாடா, இந்த ஆளுக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல. இந்த ஆளையும் ஒரு தங்கச்சியும் அப்படியே நிக்கட்டோன்னு நம்ம இதை வாழ்க்கை கெடுத்துட்டோம்ல. யோ பாவையா, என் தங்கச்சியே செம்மையா முடிவு எடுத்துருச்சு. போலீஸ் கம்முன்னு இருந்தா இருந்தாலும் மனசு கஷ்டமா இருக்கியா? எப்போ வந்து ஏன் மான கஷ்டத்தை பத்தி பேசுறீங்க? ஆறுதல் சொல்ல வேண்டிய நீயே வைஷு முன்னாடி இப்பெல்லாம் பேசின அப்படின்னா வைஷு சென்சிட்டிவா எடுத்துக்கிட்டு அடுத்தது கிருஷ்ணாட்ட மொத்த கோவத்தையும் காமிப்பா. இங்க பாரு, புள்ள மூஞ்சே வாட்டம் ஆயிடுச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணுது. அக்ஷயா ஆமா, வேற ஆரம்பிச்சிருச்சு. வைஷு என்ன? சரி கோச்சுக்காத. நான் கொஞ்ச நேரம் நாத்தனார் விளக்கு பிடிக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் பொடி, சரியா? அக்கா உண்மையாவ சொல்றேன்? ஆமாண்டி, உண்மையா தான் சொல்றேன். நான் கொஞ்ச நேரம் நாத்தனார் விளக்கு பிடிக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் பொடி, போதுமா? தம்பி, நீ அந்த மாதிரி முடிவெடுக்கலாம்ல. சரி, வேற வழி இல்லையே. நாங்க 2 பேரும் கொஞ்சமாச்சும் விட்டு கொடுத்து போனாதான் நீங்க 2 பேரும் கம்முன்னு இருப்பீங்க போல. இல்லைன்னா சம்மந்தப்பட்டவங்க உங்களால பாதிக்கப்படுவாங்க போலயே. அதனால அவங்க 2 பேரை கன்சிடர் பண்ணி நான் இப்போ ஒத்துக்கிறேன். நான் ஒரு டைம் மச்சா முறை செய்யறேன் அப்படின்னா நீ ஒரு டைம் மச்சா முறை செய். தேங்க்ஸ்டா தம்பி. போலீஸ் அண்ணா, ஆனா ஒரு அளவுக்கு தான் எல்லாம். விதியின் சதியால் நடந்த திருமணங்கள், அதற்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஆமாக்கா, பின்ன அண்ணன் பாவம், அண்ணனும் நானும் பாவம்ல. இருந்தாலும் நீ ஃப்ராடுடி. பரவாயில்ல, இருந்துட்டு போறேன். தேங்க்யூ ஸோ மச். விஷுமா இங்க வாடா, அம்மாவா அண்ணி உன்னை கூப்பிட்டாங்க. நான் பேசிக்கிறேன், ஆனா உங்க கூட வரமாட்டேன், கோவமா இருக்கேன். பட்டர்ஃப்ளை என்னடா பழக்கம்? பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னு சொல்றாப்ல, போ. ஆம்சே, இருந்தாலும் உனக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நீ ஒரு வார்த்தை அக்ஷயான்னு கூப்பிட்டோன்னே அக்கா புரிஞ்சுக்கிட்டா. அதுக்கு பேர் தான் புரிதல். என் பொண்டாட்டி என்ன புரிஞ்சு வச்சிருக்கா. அது சரி, அது சரி. அதே மாதிரி தான் என் கடைக்குட்டி வைஷுவும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். கிருஷ்ணாவும் உனக்கு ஏத்த மாதிரி தானே எல்லாத்தையும் பண்றான். என்றாருதான் புரிஞ்சுக்கிறேன். இருந்தாலும் அப்பப்போ டீஸ் பண்ணி பாக்குறதுதான். சரி, ரொம்ப பண்ணக்கூடாது. அவர் மனசு கஷ்டப்படும்ல. சோ போய் என்னன்னு கேட்டு வா. சரி மாம்சே. அக்கா, நாளையிலேருந்து வாழை பொண்ணை பார்க்கவே முடியல. என்ன ரொம்ப பிஸியா? கல்யாணம்ல, ஸோ ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம்டாங்க்கா. இதில் வந்து பார்க்கலன்னு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கரெக்டு தான். அண்ணா அக்கா 2 பேருக்கு ஒரே டைம்ல கல்யாணம். ஸோ ரெட்டிப்பு சந்தோஷம்ல. ஆமாக்கா, இப்போதான் ஒரு பஞ்சாயத்தை வேற முடிச்சு விட்டு வந்தோம். பார்த்தேன் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. இருந்தாலும் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் சூழ்நிலை, எல்லாரும் என்ன பண்ண முடியும்? கரெக்டு தான், சூழ்நிலை என்ன பண்ண முடியும்? நீங்க வந்து பேசுறீங்க, ஆனா அங்க போட்டி போட்டுட்டுலாம் வந்திருக்கீங்க. அதெல்லாம் அப்படிதான். அக்ஷயா கிட்ட அப்பவே பர்மிஷன் வாங்கினா தான் அக்கா கொடுப்பா. ஏன்னா நேத்திலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா. நான் தான் நாத்தனார் விளக்கு பிடிப்பேன்னு. அது சரி, எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசினா காரியம் நடக்கும்னு பேசிட்டு வந்திருக்கீங்க மேடம். ஆமாக்கா. அப்புறம் என் தங்கச்சிக்கு கல்யாண வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? பாடுறா, தலையை குளிச்சுட்டு வைக்கலாம் பாடுறா. டே கிருஷ்ணா, நீ சீரியஸாவே எனக்கு தெரியல. அவ தலையை குனிச்சிட்டு வெக்கப்படுற அளவுக்கு கல்யாண லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. டே பொய் சொல்லாதானே? நீ உண்மையாவே தெரியல. நீ அவன் ஏன் தலை குனிச்சிட்டு வெக்கப்படுறானு? வைஷு, அது நல்லாதான்க்கா போகுது. சீனியரா இப்பதான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். அதனால கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பேன். அது சரி. டேய், என்னதான் அவ புரிஞ்சுக்கல, அவ ஒரு மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கான்னு சொன்னாலும், பட் அவ இன்னைக்கு சொல்ற பதில், அதுவும் இப்ப சொல்ற பதில் ஒரு மாதிரி மெச்சூர்டா தான் இருக்குன்னு.
அப்படியா சொல்கிறீங்க? இது வரைக்கும் மெச்சூர்டாக இருப்பான்லாம் எனக்கு தெரியும். பட் எங்கள் கல்யாண லைஃப் எடுத்துக்கிட்டா அவள் சென்சிட்டிவ் தான். என்னடா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டோமேன்னு அப்பப்போ ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா. அதுவும் என் மேலே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட மேடம்க்கு பயங்கர கோவம். அவங்க அண்ணனுக்கு மச்சான் முறை செய்ய முடியலையா எனக்கு. ஸோ அதனால மேடம் கோவப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ உங்கள்கிட்ட வந்து அந்த கோவம் எதுவுமே இல்லாமல் பேசுறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்க நீ. எல்லாம் ஒரு பக்கம் கோவம் இருக்குதா? நீங்களே சொல்லுங்கக்கா. என்னதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை போட்டா அந்த சண்டையேவா எல்லா டைமும் எடுத்துட்டு போக முடியும்? சண்டை அந்த டைமே போட்டு மறந்துடணும். சந்தோஷத்தை மட்டும்தானே அடுத்தடுத்து இடத்துக்கு எடுத்துட்டு போகணும். கரெக்ட், சூப்பர். இப்படிதான் புரிஞ்சுக்கணும். டேய், அவ தெளிவா தான் இருக்கா. நீ தான் அவளை பத்தி புரிஞ்சுக்காம இது வரைக்கும் ஏதோ சொதப்பிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. அண்ணி, அவள் உண்மையிலே கோவமாக தான் இருக்கா. அக்கா, இப்ப நான் சொல்றது கரெக்டா இல்ல அவர் என்னை பத்தி புரிஞ்சிட்டு இருக்கிறது கரெக்டா? இல்ல, 100% நீ பேசுறது தான் கரெக்ட். அவன் உன்னை பத்தி புரிஞ்சிட்டு இருக்கிற விஷயம் தான் தப்பு. அப்படி சொல்லுங்கக்கா. இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி இருப்பேன். எந்த சண்டையா இருந்தாலும் பெருசாக்குவேன். இன்னும் நான் எங்க அண்ணனுங்களுக்கு மட்டுமே தங்கச்சி நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஒய்ஃப்னு அவர் இன்னும் நினைக்க ஆரம்பிக்கல. வைஷு, நீ என்னடா பேசுற? இங்க பாருங்கக்கா, கலாய்ச்சிட்டே இருக்காருன்னு. இங்க பாரு வைஷு, அவன் சொல்ற மாதிரி இப்போ நீ சொல்ற பதிலாம் ஏன் மனசு ஆறுதலுக்காக சொல்றியா, ஏன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால சொல்றியான்னு எனக்கு சீரியஸா தெரியல. ஆனா நீ சொல்ற பதில் உண்மையா தான் இருக்கணும்னு மட்டும் நான் நினைக்கிறேன். அவனை நீ புரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னு நான் நம்புறேன். இந்த அக்காவோட அட்வைஸ் ஒன்னே ஒண்ணுதான். உனக்குன்னு கல்யாண வயசுலாம் வந்துருச்சு. அது கூட வராம உனக்கு கல்யாணம் நடக்கல. இன்னும் நீ மேல படிக்கணும்னு ஆசைப்படுற. ஸோ லைஃப்ல இன்னும் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுற. அது எல்லாத்துக்குமே கிருஷ்ணாவும் சப்போர்ட்டா இருப்பான், நாங்களும் சப்போர்ட்டா இருப்போம். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்குக்கா? படிக்கணும்னு முடிவு பண்ற பட்சத்துல வாழ்க்கையில படிக்கணுன்ற முயற்சி மட்டும் எடுத்தாலே கண்டிப்பா நம்மளால படிக்க முடியும்னு நினைச்சாலே நம்ம அந்த விஷயத்த செய்யலாம். அது எப்போ வேணாலும் நடக்கலாம். ஆனா ஒரு சில விஷயம்லாம் நேரம் கை கொடுக்கும்போது காலம் கூடி வரும்போதே நடந்துடணும். எல்லாரும் ஆசைப்படுறாங்கன்றதுக்காக நான் உன்னை எந்த விஷயமும் செய்ய சொல்லலை. அதையும் தாண்டி நீயே யோசிச்சு பார்த்து முடிவெடுக்கலாம். நீ படிக்கிறதுக்கு எப்பவும் நாங்கள் தடங்களா இருக்க மாட்டோம். அதே மாதிரி அத்தைங்க ஆசைப்படுறதுக்கும் நீ எந்த தடங்களும் விதிச்சிடாத. அவங்க சந்தோஷத்துக்காக நீ செய்கிற விஷயத்த செஞ்சா போதும். மற்றபடி அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா? என்ன நீ சொல்றீங்க? எனக்கு புரியல. நான் தான் சொல்றேனே கிருஷ்ணா, அவ விவரம் ஆயிட்டா. நீ தான் அவ விவரமானதுன்னு புரிஞ்சுக்கல. சொல்டாமா, புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேங்க்கா. அப்ப எங்க மருமகளுங்க 2 பேரும் கூடிய சீக்கிரம் இந்த 2 பாட்டிக்கு வேலை வைக்க போறாங்கன்னு சொல்றீங்க? ஆமா பார்வதி, கண்டிப்பா நம்ம 2 பேருக்கு வேலை வச்சா நம்ம என்ன வேணா நான் சொல்ல போறோம். ரெட்டிப்பு சந்தோஷத்துல இருக்க போறோம். என்ன பேசுறாங்க? மா, 2 பேரும் என்ன பேசுறீங்க? கடவுளே, கலிய பெருமாள் பையனா இவன்? பார்வதி அக்கா, அவருக்கு புள்ளையா இருந்துகிட்டு எப்படி இருக்கான் பாருங்களேன். அவர் அப்படி இருந்தாலும் என் புள்ள வளர்ப்பு அப்படி. இந்த அம்மா அப்படி வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். என் புள்ள எந்த மாதிரி தப்பா கூட எதுவும் யோசிக்க மாட்டான். அதுவும் கரெக்ட் தான். என்னதான் அந்த ஆள் ரத்தம் ஓடினாலும் வளர்ப்பு உங்களோடதாச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தானே இருப்பான். 2 பேரும் புரியுற மாதிரி பேசுறீங்களா? என் பொண்டாட்டி வேற இன்னைக்கு எல்லாம் புரிஞ்சுதுங்கிறான். அவளுக்கே புரிஞ்சிச்சுன்னா எனக்கு புரிஞ்சிருக்கணுமே. அக்கா நான் போட்டா இந்த மருமகளே அக்கா கிட்ட சொன்ன மாதிரி நடக்கும் தானே? அது அத்தை. ஐயோ ஐயோ, என் மருமக வெட்கப்படுறத பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கே. வெட்கப்படுறாளா? நான் போறேன். கிருஷ்ணா, நீ ஏன் அப்படி ஆயிட்ட? அண்ணி கொஞ்சம் விவரமா இருக்கதான் செய்யறேன். பட் அவ எப்பவுமே குழந்தைத்தனமா தான் பேசுவா. அவகிட்ட பேசி பேசி ஒரு வேளை என் மெச்சூரிட்டி வெளியில வரலையே என்னவோ. அதுவும் கரெக்ட் தான். என் புள்ள இன்னும் சின்ன பிள்ளையாவே பார்த்துட்டு இருக்கா அந்த பிள்ளைய. உண்மையாவே அவ சின்ன பிள்ளையதாம இருக்கா. அவளுக்கு எது பேசினாலும் புரியாது. அவ வேற ஒரு ஆங்கிள் யோசிப்பா, நம்ம ஒரு ஆங்கிள் யோசிப்போம். இன்னைக்கு உன் பொண்டாட்டி கேரக்டர் கரெக்டா தான் தம்பி யோசிச்சிருக்கு. அப்படின்றீங்க? ஆமாண்டா, அப்படிதான் சொல்றோம். நம்ப முடியலையே. டேய், அவ ஒழுங்கா கரெக்டா தான் இருக்கா, புரியுதா? அவளை அப்படியே ஃபாலோ பண்ணு. தேவையில்லாம அவ இப்படிலாம் யோசிச்சிருக்க மாட்டான்னு நீயே முடிவு பண்ணிக்காதானே. அன்னைக்கு உன்னை வளர்த்து ஆளாக்குன மாதிரி உன் பிள்ளையும் வளர்த்து ஆளாக்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த மாதிரி தான் ரோஷினி, உன் குழந்தனுக்கும் அவனை நீ வளர்த்து ஆளாக்குன. இப்போ உன் பிள்ளையும் அவன் வளர்த்து ஆளாக்கணும்னு அவனுக்கு ஆசை இருக்காதா? அத்தை பாரு ரோஷினி, அவனுக்கு ஆசை இருக்கு, உனக்கு ஆசை இருக்கு, எங்களுக்கு ஆசை இருக்கு. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தான் நடந்துக்கணும்னு போங்க. அத்தை ஷோல்டரை பிடிச்சிக்கலாம்ல? பிடிச்சிக்கலாங்க. பேலன்ஸ் பண்ண முடியாத பட்சத்தில் பிடிக்கலாம் தானே. ஊர் அழகா இருக்குங்க, பச்சை பசேர்னு எங்க பார்த்தாலும். வில்லேஜ்னாலே அப்படிதானேங்க. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு போய் தான் எல்லாரும் சிட்டியில் இருக்கிற வாழ்க்கை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமா, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நான் பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு என் ஃப்ரெண்டு கிருஷ்ணா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பருங்க. இங்கவே பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்குல்ல? ஆமாம், இப்போலாம் வில்லேஜ்குள்ளேயே நிறைய கம்பெனிஸ் வந்துருச்சு தான். அதில் ஒரு பெரிய கம்பெனி கிருஷ்ணாவோடது. ஸோ அதனால அவன் அங்கேயே வேலை பாருன்னு சொல்லி எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்கான். அதனால அப்படியே பார்த்துட்டு இருக்கேங்க. எனக்கும் ஊரை விட்டுட்டு வெளியில் போய் வேலை பார்க்கறதுக்குலாம் பெருசாக ஒப்பீனியன் இல்லை. ஏங்க, வெளியில போனா இன்னும் சேலரி அதிகமாக தானே கிடைக்கும்? வெளியில் போனால் சேலரி அதிகமாக கிடைக்கும். அதை பற்றிலாம் நான் யோசிக்கிறதுக்கு அவன் என்னைக்கு விட்டது கிடையாது. வெளியில் போனால் எனக்கு அதிகமாக கிடைக்குன்ற சேலரியை தாண்டி அவன் எனக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். ஓ பரவாயில்ல, ஃப்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டு அவரு எல்லாமே பண்றாரு போல.
ஆமாங்க, எல்லாமே பண்ணிடுவான். பட் அவன் கொடுக்குற சேலரிக்கு நான் ஒர்க் பண்ணுறேனான்றது தான் என்னோட டவுட்டாகவே இருக்கும் நிறைய டைமில். ஏங்க அது எப்படி தேவையில்லாம சேலரி கொடுப்பாரு? அப்படி கொடுத்தா நீங்க கேள்வி கேட்பீங்கன்றதும் தெரியும்ல. உண்மையிலேயே உங்களுக்கு திறமை இருக்கிறதுனால தான் அப்படி கொடுக்குறாரு. நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது நல்லா தான் இருக்குது. சில டைம் நானே எனக்கு டேலண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி உணர்ற மாதிரி இருக்கும். அதனால தான். அப்படிலாம் இல்லைங்க. நமக்குள்ள இருக்கிற டேலண்ட் நம்மளுக்கு தெரியாம நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய டைம் தெரியும். அப்படிதான் உங்க ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ சேலரியும் கொடுத்து அவர் கூடவே வச்சிருக்காரு. ஃப்ரெண்டுன்றதை தாண்டியும் ஒரு சில டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சிருப்பாருங்க. அப்படின்றீங்க? அப்படி இருந்தால் திருப்தி தான் எனக்கு இந்த சேலரி வாங்குறதுலையும் இங்கே ஒர்க் பண்ணுறதுலையும். அம்மா கிருஷ்ணா அப்படின்னா இந்த ஸ்ரீ அவங்களோட தம்பி தானே? கலிய பெருமாள் அவங்களோட பசங்க. ஆமாங்க. ஆனால் கலிய பெருமாளுக்கும் அந்த பசங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. 2 பசங்களுமே டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். ரொம்ப நல்ல பசங்க. கேள்விப்பட்டிருக்கேங்க. நீங்களாம் ஒரே பேட்சா டாக்டருக்கு படிக்கும்போது? ஆமாங்க. நாங்கள் எல்லாருமே ஒரே பேட்ச் தான். பட் நாங்கள் எல்லாரும் ஒன்றா படிக்கும்பொழுது பெருசாக கான்டாக்டில் இல்லை. நானும் ரிஷி ஜெகன் எல்லாமே வேறு மாதிரி கேட்டகரியில் இருந்தோம். ஏங்க? அது சொன்னால் புரியுமான்னு உங்களுக்கு தெரியல. இந்த நல்லது எதுவுமே கண்ணுக்கு தெரியாமல் தரதுலையே சுற்றுவாங்களே அந்த கேட்டகரி. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க. புரிஞ்சுக்க வேண்டிய டைமில் யாரையும் புரிஞ்சுக்கல. நிறைய டைம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ் பண்ணிட்டோன்னு இப்போ தான் ஃபீல் பண்ணுறோம் நாங்கள் 3 பேரும். ஜெகன் மாமா சொல்லியிருக்காங்க நிறையா. ஆனால் உங்களை பற்றி நான் சொல்லி கேட்டதில்ல. நம்மள பிள்ளையாச்சு பேர் ஏன் வீணாக்கிக்கிட்டுன்னு சொல்லிருக்க மாட்டான். ஜெகன் மாமா மாமான்னு சொல்கிறீங்க. ஜெகனை தெரியுமா? தெரியுங்க. அவருக்கு தான் இப்போ என் தங்கச்சியை கொடுக்க போகிறோம். உங்கள் தங்கச்சி கொடுக்க போகிறீங்களா? அப்போது பூமாரி அண்ணனா நீங்கள்? ஆமாங்க. பூமாரியோட அண்ணன் தான். திடீர்னு என் தங்கச்சியை பிடிச்சிருக்குன்ற மாதிரி தான் பொண்ணு கேட்டாங்க. நானும் டாக்டர் இருக்காரு, நம்ம தங்கச்சி ஒரு டிகிரி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கா. அப்படி இருக்கும்போது அவருக்கு கரெக்டாக இருக்குமா? அதுவும் வில்லேஜில் இருக்கிற பொண்ணு, அவரு டாக்டர், அவர் வசதிக்கு நம்மளால எல்லாம் பண்ண முடியுமான்னு யோசிச்சேன். ஏங்க வசதிக்கும் கல்யாணத்துக்கு என்னங்க சம்மந்தம்? 2 மனசு ஒத்து போகிறது தானே கல்யாணம். அதை நான் புரிஞ்சுக்கவே ரொம்ப நாள் ஆச்சு. அது வேற விஷயம். பட் மனசு சம்மந்தப்பட்டது தாங்க கல்யாணம். அதனால ஜெகன் இப்போ ரொம்ப மனசு மாறிட்டான். உங்கள் தங்கச்சியை நல்லா தான் பார்த்துப்பான். அதுவும் இல்லாமல் அவன் பூமாரியை பற்றி சொல்லும்போதெல்லாம் எனக்கு இப்படிப்பட்ட பொண்ணு தான் வேணும்னு நான் தேடினேன். ஏன்னா சரவணன் ஸ்டோரியை கேட்டதுக்கப்புறம் இந்த ஊரில் தான் பொண்ணு கட்டணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னான். அதுக்கேற்ற மாதிரி பொண்ணு அமைச்சிச்சுன்னு சந்தோஷமாக பட்டான். இந்த மேரேஜுக்கு எனக்கு கூட வர்றதுக்கு விருப்பம் இல்லைங்க. ஏன்னா நிறைய கெடுதல் பண்ணியிருக்கேன் வசந்துக்கு, சரவணன் சீனியருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது வர்றதுக்கு தகுதி இல்லைன்ற மாதிரி தான் ஒதுங்கி நின்னேன். அப்படிலாம் இல்லை ஜான்சி, வா, எல்லாம் ஒரு நாள் மாறிடுச்சு, நீயும் மாறுவேன், மாறிட்ட, அதுக்கு தகுந்த மாதிரி நீ வர்றது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஜெகன் தான் வற்புறுத்தி கூப்பிட்டான். அப்புறம் சரவணன் சீனியரும் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வசந்த் கண்டிப்பாக மேரேஜுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாரு. அதனால மட்டும்தான் வந்தேன். இல்லைனா திரும்ப இவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கோ இல்லை பேசுறதுக்கோ எனக்கு தகுதி இல்லைன்ற மாதிரி தாங்க ஒதுங்கி நின்னேன். என்னங்க எதோ சொல்கிறீங்க? அதான் சொன்னனே, சொன்னால் புரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. உங்கள் தங்கச்சிக்கு ஜெகன் மாதிரி தேடினாலும் ஒரு மாப்பிள்ள அமைய மாட்டார். அந்த அளவுக்கு அவன் தங்கமாக மாறிட்டான். ரொம்ப தேங்க்ஸுங்க. எல்லாரும் சொல்கிறாங்க தான் ஜெகன் மாமாவை பற்றி. இருந்தாலும் என் தங்கச்சி இந்த ஊர்லேயே வளர்ந்தவன். அப்படி இருக்கும்பொழுது எப்படிடா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இல்லைங்க, மோஸ்ட்லி உங்கள் தங்கச்சி உங்கள்கிட்ட பிரித்து கூட்டு போக மாட்டான். உங்கள் கூட தான் இருக்கிற மாதிரி பார்த்துப்பான். ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே சேவை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் தங்கச்சி அவன் பிரித்து கூட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி எல்லாரும் சேர்ந்து ஒன்றாவே இருக்கிறதுக்கான அடுத்த ஸ்டெப்பை தான் எடுப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது இதை கேட்கும்போது. பரவாயில்லைங்க, ஏதோ ஒரு நெருடலில் இருந்திருப்பீங்க. நான் சொன்ன பதில் ஆறுதலாக இருக்குன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஊருக்கு வந்த உடனே ஒருத்தரை சந்தோஷப்படுத்திட்டோன்னு. ஏன்னா இவ்வளோ நாள் இந்த ஊருக்கு வந்தப்பெல்லாம் அந்த ஃபீல் இருந்தது கிடையாது. ஏதோ பழி வாங்கணும், ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்தேன். ஆனால் இந்த டைம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்தேன். அதுக்கேற்ற மாதிரி வந்த உடனே இந்த ஊரில் பீஸ்ஃபுல்லாக ஒரு மனுஷனையும் பார்த்துட்டேன். நம்ம நல்லா பேசினா நல்லா பேசுறதுக்கு 4 மனுஷங்க இருக்கதாங்க செய்வாங்க. அது நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் இருக்குது. புரியுது. மழை காற்று வந்து தமிழ் பேசுது, மழை சாரல் வந்து இசை பாடுது, மலரோடு வந்து உரையாடுது, என்னோடு நீயும் பேசடி. உண்மையில இந்த புள்ள கூட வந்து இறங்குவாங்கறியாடா? அவன் ஸ்ட்ராங்காக தான் பேசிட்டு போகிறான். ஃபோட்டோ வேற அனுப்புனாங்கிறான். ஃபோட்டோ வச்சு 2 பேரும் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்கன்ற. பண்ணியிருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. பட் ஜான்சி எப்படி மாறினது ஓகே தான். பட் இவ்வளோ மாற்றம் வருன்ற அதான் எனக்கும் டவுட்டு. என்ன உங்களுக்கும் டவுட்டு ரிஷி? நீங்களும் அயோக்கியனா இருந்து தான் மாறி இருக்கீங்க, புரியுதா? ஜீப்பேன் லூஸு. இப்படி வழி மேலே விழி வச்சு காத்துட்டு இருக்கிற மாதிரி ஆக்கிட்டாங்கடா. உண்மையிலே மச்சான் இந்த இடத்த விட்டு எழுந்து போகவே தோணல தெரியுமா? அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்க பாருங்கடி, 2 பேருக்கும் சொல்லிட்டேன், அண்ணன் பாசத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சிடணும். அப்ப இவ்வளவு நாளா நான் வந்து காத்துக்கிட்டு இருந்தது எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு தானே. எங்க அண்ணன் என் கல்யாணத்துக்கு தானே காத்துக்கிட்டு இருந்தது. என் கல்யாணத்துல எங்க அண்ணன் எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சது. அப்படி இருக்கும்போது எங்க அண்ணன் கல்யாணத்துல நான் நாத்தனார் வேலைக்கு பிடிக்க கூடாதுன்னு சொன்னா அது எப்படி பாட்டி? பாட்டி எனக்கு கூட அண்ணன் எல்லாத்தையும் கரெக்டா செய்யுது. அப்படி இருக்கும்போது நானும் நாத்தனார் வேலைக்கு பிடிக்கணும்ல. பாட்டி எனக்கு கூட அண்ணன் தான், நானும் நாத்தனார் வேலைக்கு பிடிக்கணும்ல. கடவுளே, எல்லாம் வாயை முடுங்கடி. எத்தனை பேரடி நாத்தனார் வேலைக்கு பிடிக்க போறீங்க? 4 பேர் இருக்கோம். அங்க இருக்கிற ஸ்ரீநிதிக்கு சேர்த்து தான் நான் பேசுறேன். அவளும் பிடிக்கிறேன்னு தான் சொல்லுவா.
கடவுளே, நீங்க 4 பேர் எவ்வளவு நேரண்டி பிடிப்பீங்க? பாட்டி, அதெல்லாம் நாங்க பிரிச்சு பிரிச்சு பிடிச்சிப்போம் பாட்டி. இங்க பாருண்டு, மாசமா இருக்கிறவங்க நம்ம ஊர் சைட்லாம் நாத்தனார் விளக்கு பிடிக்க கூடாதுன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பாட்டி, ஊர் 1000 சொல்லும், அதுக்குன்னு பாசத்தை விட்டு கொடுக்க முடியுமா? சரி, எல்லாரும் கேட்கறாங்கன்றதுக்காக நான் ஒன்னும் அவங்களுக்குலாம் தரமாட்டேன்னு சொல்லல. நானும் பிடிப்பேன், எல்லாரும் பிடிக்கிட்டுன்னு தான் சொல்றோம். கேட்டி, கல்யாணத்துல எந்த கலவரம் வந்துடாத பாத்துக்கங்கடி. நீங்க 2 பேரும் ஏற்கனவே வீக்கா இருக்கீங்கன்னு பார்த்து வச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அங்க போய் மணமேடையில நிக்கிறது, இந்த ஒரு மாதிரி அந்த புவச்சையில நிக்கிறது, ரொம்ப நேரம் விளக்கு பிடிச்சி நிக்கிறது, இதெல்லாம் ஆகாதுடி. அண்ணன் பாசம்லாம் கரெக்ட் தான், அதுல நான் எதுவும் குறை சொல்லல. ஆனா அண்ணன் பாசம் ஓவர் ஆகி அந்த இடத்துல நீங்க ஏதாவது மயக்கம் போட்டு ஊந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாரத்தை அவன் தான் சுமக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் நிக்கிறதுக்கு நீங்க தான் காரணமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாண்டி, பின்ன நான் இங்க விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீ மாட்டுக்கு போய் மணமடையில நின்று விளக்கு பிடிக்கிறான் அப்படின்னா ஏதோ ஒரு மயக்கம் கேட்க வருது. இன்னும் ஒத்த பிள்ளை கறியாடி 3 பிள்ளைய வயிற்றுல வச்சிருக்க, ஏதாவது மயக்கம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இதான் சாக்குன்னு உங்க அண்ணன் உன்னை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு தான் உடனே நினைப்பான். அத்தனை டாக்டர் மண்டபத்துல கதையும் மறந்துட்டு ஆட்டி. அப்ப நானு அவன் 3 பிள்ளைய சுமந்துக்கிட்டு பண்ற பாடெல்லாம் நீ ஒத்த பிள்ளைய சுமந்துக்கிட்டே பண்றடி, அவளுக்கு ஈக்குவலா. அப்படி இருக்கும்போது உனக்கு மயக்கம் வரதான் வாய்ப்பு இருக்கு. அதனால 2 பேரும் கம்முன்னு கடங்க, புரியுதா? நாத்தனார் விளக்க வாங்கி உங்க அண்ணன் பின்னாடி நின்று ஒரு போசை கொடுங்க போட்டவுக்கு. ஆதாரம் அவ்வளவுதான். சினுங்காதீங்கடி, உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு அவன் நினைச்சான், அவனுக்கு நல்லது நடக்கணும்னு நீங்க நினைக்கணும்ல. அதனால எனக்கு தெரிஞ்சு முழு நேரமும் விளக்கு பிடிக்க போறது நம்ம இசையும் ஸ்ரீநிதியுமா தான் இருக்கும். ஏன்னா அவ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அருளுக்கு கல்யாணம். அப்படி இருக்கும்போது அவ கொஞ்சம் நேரம் விளக்கு பிடிக்கலாம், இசையும் கொஞ்சம் நேரம் விளக்கு பிடிக்கலாம். நீங்க 2 பேரும் விளக்க வாங்கினமா கொடுத்தமான்னு இருக்கணும். ஆஹாக்கா, அன்பழகி தங்கச்சிமா, நான் தானமா பிடிக்கிறேன், அதனால நீங்க விட்டு கொடுக்கலாம்ல. எல்லாத்துக்குமே எங்க அண்ணன் பாசத்தை விட்டு கொடுத்துட்டு தான் இருக்கேன், இதுலயும் நான் விட்டு கொடுக்கணுமா? நீ மனசார விட்டு கொடுக்கலையா அன்பு? மனசார விட்டு கொடுக்குறேன் தான், இருந்தாலும் உன் ஹெல்த்துக்காக தான் எல்லாருமே பேசுகிறோம். இப்போ மட்டும் நீ நல்லா ஆரோக்கியமாக இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நாங்கள் யாரும் தங்கச்சின்னு சொல்கிறதோட நிப்பாட்டிப்போம். உனக்கான உரிமையை கண்டிப்பாக நாங்கள் தட்டி பறிக்க மாட்டோம். இல்லைக்கா, அப்படிலாம் இல்லை, பெரிய பெரிய வார்த்தை சொல்லாதீங்க. இல்லை அன்பு, உண்மையை தான் சொல்கிறோம். அங்கே ஒரு மாதிரி புகைச்சல் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, உங்களுக்கு 2 பேருக்கு முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? புரியுது நீங்கள் சொல்கிறதெல்லாம். அண்ணன் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு, அது கல்யாண நேரத்துலேயே நான் அதை எதுவும் கஷ்டப்படுத்தக்கூடாது. என் முகம் வாடிச்சு அப்படின்னா அது தாங்காது. புரியுது இல்லடி? அப்புறம் என்ன, புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க. எங்களுக்கு புரியுது பாட்டி, எங்கள் 2 பேரால பிரச்சனை எதுவும் வேணாம். அப்படி புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குங்க. நீ அம்மா, உங்க அண்ணன் உங்களுக்காக எவ்வளவோ செய்யறான். அப்படி இருக்கும்பொழுது அவனுக்காக இந்த உரிமையை தானே கொஞ்சம் விட்டு கொடுக்குறீங்க. அதுவும் முழுசா விட்டு கொடுங்கன்னு சொல்லல. விளக்க வாங்கி நீ அவ கையில கொடு, அவ விளக்க வாங்கி இவ கையில கொடுக்கட்டும், இவங்க 2 பேரும் பிடிக்கட்டும். சரி பாட்டி, அண்ணன் சந்தோஷமா இருக்கணும், அது போதும். சரி, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் தப்பி நடந்துக்கணும். இதை விட்டுட்டு வேற ஏதாவது மூஞ்சில சொனக்கத்தை காமிச்சிங்க, அப்புறம் அவன் சந்தோஷமா கல்யாண மேடையில உட்காந்துருக்க மாட்டான், பாத்துக்குங்க. இல்ல பாட்டி, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம், நீங்க சொல்றது புரியுது. அப்ப நான் அண்ணனுக்கு விளக்க பிடிக்கிறதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல? நீங்க 2 பேரும் பிடிக்கிறதுல எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, மனசாரதான் விட்டு கொடுக்குறோம். ரொம்ப சந்தோஷமா. ஏங்க, எங்க அண்ணெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட கூட பேசாது. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னா. எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. நீ உங்க அண்ணன் கேரக்டர் வச்சு சொல்ற. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்களோட ஃப்ரெண்டை பத்தி யோசிச்சு சொல்றானுங்க. ஏன்னா ஜான்சியுமே ரொம்ப ரூடான பொண்ணுதான். ஐயோ, ரூடான பொண்ணுனா ரொம்ப கோவப்படுவாங்களோ? அவங்கள்ட்ட எங்க அண்ணனை கொத்துடுறீங்க. பாரு, ரூடா இருக்கிற யாருமே கடைசி வரைக்கும் ரூடா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கிறவங்க, ரூடா இருக்கிறவங்க எல்லாம் திருந்தனா வேற மாதிரி இருப்பாங்க. இல்ல, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த அக்கா ரொம்ப கோவப்படுமோ? ஏய், இங்க பாருடி, அக்கா கிடையாது, அவ உனக்கு அண்ணி ஆக போறான். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், அண்ணி ஆவாங்கன்னா ஓகே தான். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா ஒரு பக்கம் யோசனையா இருக்கு, எங்க அண்ணனை நினைச்சாலும் ஒரு பக்கம் யோசனையா இருக்கு. அதெல்லாம் எந்த யோசனையும் தேவையில்ல, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும்னா. உண்மையா நடக்குன்றீங்களா? எங்க கேங்ல இன்னும் அவ மட்டும்தான் இருக்கா. அதே மாதிரி எனக்கு ஈக்குவலா டஃப் கொடுத்தவ அவ திருந்திட்டான்னா கண்டிப்பா என்ன மாதிரி லவ் பண்ணுவா. ஏன் மாமா லவ்ல ஏதாவது குறைய கண்டீங்களா? அது இல்ல மாமா ரொமான்ஸ்ல ஏதாவது குறைய கண்டீங்களா? வேணும்னா சொல்லுங்க, ப்ரூவ் பண்ணிடுவோம் மாமா லவ்வையும் ரொமான்ஸையும். இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப என்ன? அப்படிலாம் இல்லைங்க மேடம், ரொம்பலாம் இல்ல. என் பொண்டாட்டி சந்தோஷத்துக்காக இந்த மாமா என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அர்த்தம். மாமா மாமாங்கிறீங்க, யாரு? ஏண்டி, வில்லேஜ்ல வளர்ந்த பொண்ணு வில்லேஜ்ல வளர்ந்த பொண்ணுங்கிற மாமான்னு யாரை கூப்பிடுவாங்கன்னு தெரியாதா? ஏன் கட்டிக்க போறவங்க எல்லாம் உங்க ஊர்ல என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? அது ஏங்க என்னங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க, இப்படிலாம் யாரும் கூப்பிட மாட்டாங்கண்ணா. பொய் சொல்லாதடி, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு உங்க ஊர்ல நிறைய பேர்கிட்ட விசாரணை போட்டுட்டேன். எல்லாரும் மாமான் தான் கூப்பிடுவாங்களாமே. இல்ல, யாரோ உங்கள்ட்ட தப்பா சொல்லியிருக்காங்கண்ணா. அப்பாவும் சொல்லல, தப்பு இல்லாமலும் சொல்லல. சரி, அவங்க சொன்னதெல்லாம் தப்பா கூட இருக்கட்டும், ஆனா நீ என்ன மாமான் தான் கூப்பிடணும். அப்படிலாம் கூப்பிட முடியாது. அதை எப்படி கூப்பிட முடியும்? நம்மளே இப்பதான் பேசி பழக ஆரம்பிச்சிருக்கோம், மாமான்ல எப்படி வரும்? அதெல்லாம் வரும், ஒழுங்கா கூப்பிடு. அப்படிலாம் கூப்பிட முடியாது. சரி, வேணா உனக்கு எனக்கு ஒரு பந்தயம் வச்சுப்போம். உங்க அண்ணன் பொண்ணுங்கள்ட்ட பேச மாட்டான், பொண்ணுன்னு எழுதி வச்சா கூட பக்கத்துல போய் நிக்க மாட்டான், கூச்ச சுபாவம், அப்படித்தானே? ஆமா, இப்பவும் அதை தான் சொல்றேன். எங்க அண்ணனுக்கு கூச்சம் ரொம்ப அதிகம், கூச்ச சுபாவம் உள்ள புள்ளன்னு எங்க ஊரே அவனை பத்தி தான் சொல்லும். சரி சரி, அப்படி இருக்கட்டும். அவர் கூச்ச சுபாவம் உள்ள பையனாவே இருந்தா போறாரு. அப்படி இருக்கிற பையன் ஜான்சி கிட்ட பேசிட்டான் அப்படின்னா
ஆ ஜான்சி கிட்ட பேசிட்டு இப்போ பைக்ல கூப்பிட்டுட்டு வந்து ஜான்சி கூட ஜோடியா இறங்கிட்டான் அப்படின்னா நீ என்ன மாமான்னு கூப்பிடணும் டீலா? அது என்ன அது? இல்ல, அது ஒருவேளை நீங்க கூட்டு வர சொன்னீங்கன்னு கூட கூட்டு வந்திருக்கலாம். மத்தபடி எங்க அண்ணன் பேசாது. சரிடி பேசாதனே வச்சுப்போம். இப்போ இறக்கி விட்டுட்டு உங்க அண்ணன் ஒரு 2 வார்த்தையாச்சும் மூஞ்சில டியூப் லைட் போட்ட மாதிரி பேசல அப்படின்னா நீ மாமான்னு கூப்பிட வேணாம். அப்படி இல்ல உங்க அண்ணன் டியூப் லைட் போட்ட மாதிரி பேசிட்டான் அப்படின்னா கண்டிப்பா நீ மாமான்னு கூப்பிடணும். என்ன டீலா நோ டீலா? எங்க அண்ணன் பேசாது. சரி பேசாதுன்னு தான் சொல்றிய. அப்படி பேசாம இருந்தா ஓகே தான், நீ மாமான்னு கூப்பிட தேவையில்ல. அப்படி பேசிட்டா கூப்பிடுவியா? சொல்லு பாத்துல டைம் வர ஆகுது, வந்துருவாங்க. அது எங்க அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிடி நம்பிக்கை வச்சுட்டு போ. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, ஆமா இல்லன்னு. எனக்கு எங்க அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கு. திரும்பவும் அதே தான் சொல்லுவேன். எங்க அண்ணன் அப்படிலாம் யார்கிட்டயும் பேசாது. அப்படி பேசிச்சு அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி வேணும்னா யோசிக்கிறேன். யோசிக்கிற இல்ல கூப்பிட்டே ஆகணும். இப்ப பாரு உங்க அண்ணனே வந்துட்டான். அடே அங்க பாருடா. கடவுளே, ஜான்சி 2 பக்கம் காலை போட்டு ஷோல்டர்ல என்னவோ கையை இறுக்கமா வச்சுட்டு வரா. கூப்பிட்டு கேப்லியடா கரெக்ட் பண்ணிட்டான் அந்த பிள்ளைய. அப்படிப்பட்ட கேரக்டர் அந்த புள்ள இல்லையடா. கருமம் நம்மளுக்கு போகணும்னு தெரியலையா? அச்சோ, அந்த கல்லாம் நட்டுட்டாங்களா? ஏங்க அச்சுச்சோன்லாம் சொல்லக்கூடாதுங்க, அதுவும் இந்த மாதிரி சுப காரியத்துல. அப்படியா? ஆனா எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. ஏன் வீட்டுல யாரும் பெரியவங்க இல்லையா? அப்படியே உங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும்போது சொல்லியிருப்பாங்கல்ல. இறங்கவா? என்னங்க நான் கேள்வி கேட்டேன் அதுக்கு பதிலே சொல்ல. இல்ல, நான் இறங்குறேன். ஏங்க ஏதாவது தப்பா பேசிட்டேனா? தப்பாலாம் பேசல. இருந்தாலும் நீங்க கேட்குற கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. இல்லைங்க நார்மலா சொல்ற விஷயம் தானே. நம்ம ஒரு தப்பு பண்ணா வீட்டுல இருக்கிறவங்க தான் எடுத்து சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க இந்த மாதிரி அபசகுணமா சொன்னோடனே வீட்டுல இருக்கிறவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல, அதை கேட்டிருப்பீங்களான்னு கேட்டேன். மற்றபடி உங்கள்கிட்ட ஏதோ இந்த மாதிரி கேள்வி கேட்கணும்லாம் கேட்கலங்க. நீங்க கேள்வி கேட்டதெல்லாம் எந்த தப்பும் இல்லை. நீங்க சொன்னது கரெக்டு தான். வீட்டில் பெரியவங்க இருந்தால் கண்டிப்பாக நல்லது கெட்டதை சொல்லி தான் தருவாங்க. ஆனால் வீட்டில் யாரும் இல்லாத பட்சத்தில் யாரும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்கல்ல. இல்ல புரியலங்க. இல்லைங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி 4 நல்லது கெட்டதை வீட்டில் வளர்ந்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா இல்லை பெரியவங்க யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்போ பிறந்தேன் எப்படி பிறந்தேன்றது எதுவுமே தெரியாது. பிறந்த தேதி கூட தெரியாது. ஏதோ என்னை கொண்டு வந்து யாரோ ஹோம் வாசலில் போட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. அன்னையிலேருந்து ஹோமில் தான் வளர்ந்தேன். ஏங்க ஆமாங்க, ஹோமில் இருக்கிறவங்களா என்னை தூக்கிட்டு வந்து அந்த ஹோம் வாசலில் போட்டதை வச்சு என்னோட பர்த்டே டேட்டுன்னு சொல்லுவாங்க. அதை தான் இது வரைக்கும் என்னோட சர்டிஃபிகேட்டில் கூட யூஸ் பண்ணுறேன். ஆனால் உண்மையிலே நான் என்னைக்கு பிறந்தேன்றதுலாம் எனக்கும் தெரியாது. ஒரு மாதிரி தனிமை. என்னையா விட்டுட்டு போனாங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்ற மாதிரி ஆயிரம் கொஷின் எனக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் யார்கிட்டையுமே பேச மாட்டேன், யார்கிட்டையும் மிங்கிலாக்க மாட்டேன். நானாக வளர்ந்தேன். காசு பணம் தேவை, படித்து ஆளாகணும், படிப்புன்ற ஒரு விஷயமும் தேவை. அப்போ தான் இந்த சமுதாயம் நம்மளை மதிக்கும்னு படித்தேன். வெறித்தனமாக படித்தேன், டாக்டர் ஆனேன், சம்பாதிச்சேன். ஆனால் இதுக்கு நடுவில் நிறைய விஷயம் நடந்துச்சு. அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நல்லது கெட்டது சொல்லி தரத்துக்கு பெரியவங்க இல்லாததுனால தான் நடுவில் ஒரு சில தப்பு கூட என் வாழ்க்கையில் நடந்துருச்சு. பிடிவாதகணும் இதெல்லாம் எனக்குள்ளே நிறையா இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இவங்க தான் என்னோடய ஃபேமிலி. இதுக்கப்புறம் இவங்க சொல்லித்தர போகிற நல்லது கெட்டது தான் நான் கேட்டுக்க போகிறேன் வாழ்க்கையில். எனக்குன்னு இருக்கிறது இதுக்கப்புறம் இவங்களாம் தான். இவங்களை கெட்டியாக பிடிச்சிக்கணுன்ற முடிவோட தான் வந்திருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட குற்ற உணர்ச்சியில் போயிட்டேன். இதுக்கப்புறம் இவங்களை எந்த சூழ்நிலையும் இழந்துடக்கூடாதுன்னு இருக்கேன். புரியுதுங்க. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா என்னால யோசிக்கவே முடியல. அது எப்படிங்க ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்துக்கிட்டு இவ்வளவு தூரம் தனியா வளர்ந்து ஆளாக்கி இருக்கீங்க, அதுவும் டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க. அது சின்ன விஷயம் இல்ல. ஏங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னாலும் தனிமையில வளர்ந்து ஒரு பொண்ணு எந்த சூழ்நிலையிலையும் தளர்ந்து போகாம டாக்டர் ஆகி ஜெயிச்சிருக்கீங்க. அது பெரிய விஷயம்தான். நீங்க சொன்ன மாதிரி இவங்களாம் தான் உங்க குடும்பம். கெட்டியா பிடிச்சிக்கோங்க. நல்லது கிட்டதை நல்லபடியா சொல்லி தருவாங்க. இதுக்கப்புறம் இருக்க போற வாழ்க்கையில நீங்க நல்லா இருப்பீங்க. இவங்களாம் மட்டும்தான் என் குடும்பமா? இவ்வளோ நேரம் என் கூட நல்லா பேசிட்டு வந்தீங்க, என்னை பற்றி ஆல்மோஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன் இந்த ஃபேமிலியில் ஒருத்தரா நீங்களும் இருக்கக்கூடாதா? புரியலங்க. இல்லைங்க, என்கிட்ட நல்லா பேசுகிறீங்க. ஏன் என் ஃப்ரெண்டுங்க மாதிரி நீங்களும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்க மாட்டீங்களா? ஏன் நல்லது கெட்டதை ஃபேமிலியில் சொல்லித்தர மாதிரி என் ஃப்ரெண்டுங்க சொல்லித்தர மாதிரி நீங்களும் எனக்கு எடுத்து சொல்ல மாட்டீங்களா? அது ஏங்க இப்படிப்பட்டவளை ஏன் நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கணும்னு யோசிக்கிறீங்களா?
ஏங்க நீங்க வேற பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் ஃப்ரெண்டா இருக்க தகுதியா இருப்பானு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் பழகிறதுக்கலாமா ஃப்ரெண்டுக்கு தகுதி வேணும்? ஒரு நல்ல மனசு இருந்தாலே போதுங்க. அந்த மனசு உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஓகேனா எனக்கு உங்க ஃப்ரெண்டா இருக்க ஓகே தான். ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தேன் மழை என் ஆவினியே தேவி. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கோம். என்னம்மா அட்மின் இப்படி பண்ணுறியம்மா அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கேட்குற கொஷின் என் காதில் நல்லாவே கேட்குது. என்ன பண்றது, சூழ்நிலை ஒரு சில டைம் அப்படிதான் அமைஞ்சிருது. இது நம்ம பண்ற பிளான் இல்லைங்க, கடவுள் பண்ற பிளானு. சீரியஸாக மேரேஜ் எபிசோட கண்டினியூவாக எடுத்துகிட்டு போகணுன்னு தான் ஆசைப்பட்டு ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் நான் கம்பேக் எடுத்தேன். பட் அந்த கம்பேக்லேயும் ஒரு லாங் கேப் விழுன்னு நான் கனவுல கூட நினைக்கல. நம்ம சூழ்நிலையை குறை சொன்னாலும் நம்மளை தவிர்த்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள யார் பார்த்துப்பா, நம்ம தானே பார்த்துக்கணும். அப்படின்ற பட்சத்தில் ஒரு சில கமிட்மெண்ட்லாம் நடுவில் வந்துடுதுங்க. அதனால தானே அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிட வேண்டியதாக இருக்குது. கடவுள் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவோமா, உனக்கு தான் நாங்கள் கஷ்டத்தை கொடுப்போம்னு வாலின்ட்டா வந்து நம்ம வீட்டு டோரை தான் தட்டுறாப்புல. சரின்னு வழி விட்டுற வேண்டியதாக இருக்கு. என்னோட ப்ராப்ளம்லாம் சொல்லி அது வேணாம் விடுங்க. ஸோ இதில் பெருசாக எதுவும் கிடையாது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால தான் என்னால் கரெக்டாக கண்டினியூவாக வீடியோ போட முடியல. இப்போவுமே அம்மாவை நான் பார்த்துட்டு அப்படி தான் வீடியோ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். பெருசாக அம்மாவுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்காங்க. நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். அம்மா தான் பிள்ளைங்களை எப்போவுமே பத்திரமா பார்த்துப்பாங்க. அப்படிப்பட்ட அம்மாவை நம்ம பார்த்துக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த அம்மாவை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அவ்வளோதாங்க கான்செப்ட்டு. ஸோ இப்போ நம்ம மேரேஜ் எபிசோட்குள்ளே வரலாமா? இதுக்கப்புறமும் கண்டினியூவாக வீடியோ நான் எப்படி எடுக்க போகிறேன்னு தெரியல. ஓரளவு எடுத்துடலாம் அப்படின்னு தான் முடிவுக்கு வந்துட்டேன். கண்ணால் நீ கேட்குறீங்க, வேணாம். நீங்கள் எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி நினைவுகளை நான் ஃபுல்ஃபில்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணாலனே போடுறேன். வெயிட் பண்ணுங்கள். அதுக்குன்னு கண்ணாலனே எந்த இடத்துலையும் நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். அந்த ஸ்டோரியை நான் ரொம்ப யோசிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக அந்த ஸ்டோரியை நான் செம்மையாக உங்களுக்கு கொடுப்பேன் அவுட்புட்டு. ஸோ கல்யாண வீடியோவையும் ஒன்று விட்டு ஒரு நாள் கொடுத்தாலும் உங்களுக்கு நினைவுகள் ஸ்டோரியை நான் கண்டினியூவாக கொடுக்குறேன். ஒரு நாளுங்க அப்படின்னா சும்மா ஒரு 10 நிமிஷம் காமிச்சோம், கல்யாணம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் காமிச்சோம், கான்செப்ட் முடிஞ்சிருச்சுன்னு என்னால் சீரியஸாக ஒத்துக்க முடியல. அப்படி என் மனசு ஒத்துந்தது அப்படின்னா நான் எப்போவோ நினைவுகள் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். எனக்கே ஒரு ஃபுல்ஃபில் இருக்கணும் என் வீடியோ பார்க்கும்பொழுது, எப்போ பார்த்தாலும் அந்த ஃபுல்ஃபில் இருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சதுனால தான் நினைவுகளை பார்த்து எடுத்துகிட்டு இருக்கேன். கேப் விட்டு எடுத்தாலும் எனக்கு வியூஸே டவுன் ஆகி போனாலும் அதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல அப்படின்னாலும் இது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஓரளவு எல்லா சீனையுமே நான் கவர் பண்ணிட்டேன். தென் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன அப்படின்னா ஸ்ரீநிதிக்கும் வசந்துக்கும் ஒரு எமோஷனல் சீன் இருக்குது. என்ன சீனாக இருக்கும்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஸ்ரீநிதிக்கு வந்து வசந்த் ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறாரு. அப்புறம் நம்ம கிருஷ்ணா வைஷ்ணவி அவங்களோட 7th gift நம்ம அப்படியே இழுத்துட்டு போக முடியாது இல்லைங்களா? ஸோ அவங்களோட 7th gift வந்து கிருஷ்ணா வைஷ்ணவிக்கு மாசா ரிவீல் பண்ணுவார். அந்த எபிசோடையும் எடுக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே, அதாவது வசந்த், ஸ்ரீநிதி, கிருஷ்ணா வைஷ்ணவி இவங்க 2 பேரும் சேர்ந்து அடுத்த ஒரே எபிசோடு தான். அது லாங்காக இருந்தாலும் ஒரே எபிசோடாக கொடுத்துருவேன். அதுக்கு அடுத்த எபிசோட் கல்யாண எபிசோட் தாங்க. இன்னைக்கு சின்னதாக எடுக்கணும்னு உள்ளே போனது தான் வீடியோ ரொம்ப லாங் ஆகிடுச்சு. பட் இதையும் பிரித்து கொடுக்க வேணாம் அப்படின்றதுனால தான் ஒரே லாங் வீடியோவாக கொடுத்துட்டேன். இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு இது ஒரு அளவு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏனோ தானோன்லாம் எந்த சீனுமே எடுக்கலங்க. இந்த சீன்லாம் இந்த கல்யாணத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா நினைவுகள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம், ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஆனால் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எத்தனை எபிசோடில் முடிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு. என்னால் சொல்ல முடியல 4-5 எபிசோடில் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா இப்போ நான் நினைவுகள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கும் இல்லைங்களா, ஒரு வேளை இந்த சீன்லாம் நம்ம கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எனக்கு ஒரு சில சீன்ஸ்லாம் வசந்த் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ சரவணன், அன்பழகி, ஸ்ரீநிதி, ரோஷினி, ஸ்ரீநாத், கிருஷ்ணா வைஷ்ணவி உங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அந்த சீன் எல்லாமே நான் ஃபுல்ஃபில்லாக எடுத்துகிட்டு தான் நினைவுகளை கம்ப்ளீட் பண்ணணும்னு இருக்கேன். அதனால் எக்ஸாக்டாக எனக்கு எத்தனை எபிசோடுன்னு சொல்ல தெரில. இன்றைக்குமே நான் வந்து இதை ஒரு எபிசோடு, அதாவது 30 மினிட்ஸில் எடுத்துலான்னு பார்த்தா அது லாங்காக போயிடுச்சு. உங்களுக்கே தெரியும் எங்கள் 2 பேரோட மேரேஜ், அதுக்கப்புறம் ஒரு சில எபிசோட்லாம் நான் எடுத்துகிட்டு போனோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணா லைஃப்பில் கிஃப்ட் கொடுக்குற எபிசோட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கலிய பெருமாள் அவர் திருந்துற எபிசோட் இருக்குது. அவர் திருந்தணும், நம்ம வில்லனை எப்பயுமே திருத்திடுவோம். ஸோ கடைசியில் அவர் திருந்துற எபிசோட் இருக்குது. அதெல்லாம் நான் ஒரு வே ஆஃப் மெத்தட் யோசிச்சு வச்சுருக்கேன். எல்லாம் கொடுத்து தாங்க முடிக்கணும் அப்படின்றதுக்காக உடனே கல்யாணம், உடனே நலுங்கு, உடனே என்னால் ஆஃப்டர் அப்படின்னு போக முடியாது. இன்னொன்று அன்பழகியோட பேபி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க. ஸோ அன்பழகியோட டெலிவரி சீன் இருக்குது. ஸோ இதுதாங்க நான் நினச்சிட்டு இருக்கிறது. இதெல்லாம் பண்ணி தான் நான் நினைவுகளை கம்ப்ளீட் பண்ணுவேனே தவிர கண்டிப்பாக ஏனோ தானோன்னு ஒரு கல்யாணத்தையோ, நலுங்கையோ, ஒரு பிரசவத்தையோ, ஒரு வில்லன் திருந்துற சீனையோ என்னால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சு காட்ட முடியாது. அப்படி எடுத்தால் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்காது. உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் தாண்டி என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் இந்த வீடியோ. நியூஸு, ரெவன்யூ இதெல்லாம் அடுத்த பட்சம் தாங்க. கண்டிப்பாக ஃபுல்ஃபில்லாக கொடுப்பேன். எனக்காக எல்லா டைமுமே பொறுமையாக இருக்கீங்க. அதே மாதிரியே பொறுமையாக இருந்து என் கூட கோஆப்ரேட் பண்ணி நினைவுகளை நீங்களும் ஃபுல்ஃபில்லாக பாருங்கள். அடுத்த எபிசோட் இன்னும் செம்மையாக இருக்கும். கொஞ்சம் எமோஷ்னல்ன்றதை தாண்டி ஓவர் எமோஷ்னல், ஓவர் லவ், ஓவர் எல்லாமே ஓவராக இருக்கும். அது மொத்தத்தில் ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க, அவ்வளோதான். அலங்கு எபிசோட் நாளையோட முடிவடையும்.
அடுத்த எபிசோட் கல்யாணம் தான், நீங்கள் எல்லாரும் அவளா எதிர்பார்த்த மாதிரி. இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு ஒரு விருப்பங்க. அதாவது அருள் கல்யாணத்துக்கு முன்னாடி அன்பழகி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் அருள் ஃபுல்ஃபில்லாக இருப்பார். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து இந்த மாதிரி ஸ்ரீநிதிக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும், கிருஷ்ணா வந்து வைஷ்ணவிக்கு இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்றதுலாம் எனக்கு ஒரு விருப்பம். அப்படி கொடுத்தா அது கரெக்டாக இருக்கணும். அதனால தான் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். சும்மா இல்லைங்க, அருள் ஆசைப்பட்டது அட்மினோட அண்ணன் ஆசைப்பட்ட விருப்பம். எனக்கு கல்யாணம் ஆகிட்டு எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னார். அதே மாதிரி தான் அவர் பண்ணிக்கிட்டாரு. சொல்லப்போனால் நினைவுகளில் நிறைய இடத்துல என்னோட ஸ்கிரிப்டை தான் நான் ஓட்டியிருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நினைவுகள் முடிச்சுட்டு உட்காந்து பேசுவோம். உங்கள்கிட்ட பேசாமல் வேறு யார்கிட்ட பேச போகிறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ஓகே, பாய் பாய். பாய்.